அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. இது நவில்தரும் நூல் நயம் அமைப்பின் 96வது நிகழ்வு. 100வது நிகழ்வை நோக்கி நடைபெறும் அருமையான இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், சான்றோர் பெருமக்களுக்கும், மாணவ மாணவிகளும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இதிலே திரு க. விக்னேஸ்வரன் முதுகலை தமிழ் பயிலும் அவர். அடுத்தது பீர் முகமது, அவர் 2ஆம் ஆண்டு வேதியியல் பயில்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு சிறப்பு தொடராகிய இதில் அரசியல் சமூகவியல் என்பதை பற்றி க. விக்னேஸ்வரன் புறம் சொல்லும் உண்மை என்ற தலைப்பின் கீழும், திரு பீர் முகமது அலிலாருக்கு அவுநிலை என்ற தலைப்பின் கீழும் உரையாற்ற உள்ளார்கள். அவர்களுக்கு இந்த 3 அமைப்பின் சார்பிலாக அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வினை எல்லோரும் பங்கெடுத்துக் கொண்டமைக்கு மிகவும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, மாணவ செல்வங்களுக்கு எங்களது அதாவது ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸை சொல்லி நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கிறோம். ஐயா சிஆர் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். குன்றக்குடி அடிகளாருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய நினைவை போற்றும் விதமாக, அவருடைய கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் விதமாக மாணவர்களை மட்டுமே மையமாக கொண்டு நடத்தப்படும் நிகழ்வு இது. இதில் முதலாவதாக ஜமால் முகமது 12 நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. முதலாவதாக ஜமால் முகமது கல்லூரி பங்கேற்றுக் கொண்டிருக்கிறது. அடிகளார் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் இது 75வது ஆண்டை கொண்டாடும் கல்லூரி ஜமால் முகமது கல்லூரி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கல்லூரி மாணவர்கள் முன்னணியில் வந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தொகுதி 1 நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குன்றக்குடி அடிகளாரின் மொத்த கருத்துக்களும் எழுத்துக்களும் எண்ணங்களும் 16 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. அதில் முதல் தொகுதியில் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பேசக்கூடிய 2 மாணவர்கள், விக்னேஸ்வரன் வந்து அரசியல் சமூகவியல் 2 பற்றி பேச போகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. இன்னைக்கு நம்ம ரொம்ப தேவையான கருத்துக்கள், பல கருத்துக்கள் இதில் இருக்குது. விக்னேஸ்வரன் வந்து முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காரு ஜமால் முகமது கல்லூரியில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலையில் வந்து கணினி அறிவியல் படித்தார். ஆனால் தமிழ் மீது உள்ள காதலால், ஆர்வத்தால் அவர் வந்து தமிழில் சேர்ந்து இப்பொழுது 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கின்றார். கவிதை, சிறுகதைகள்லாம் எழுதுவார். அங்கே ஜமால் முகமது கல்லூரியில் யாதுமாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்னிதழ் வந்துகிட்டு இருக்கு. அதில் 25க்கும் மேற்பட்ட கவிதைகளும் 2 சிறுகதைகளும் அவரது வெளியாக இருக்கின்றன. அப்புறம் வந்து அதில் வந்து சவப்பெட்டின்னு ஒரு சிறுகதை, அதில் சிறந்த சிறுகதைக்கான பாராட்டை பெற்றது. நிறைய எழுதிட்டு இருக்காரு. எழுதிட்டு இருந்தாலும் இந்த மேடை அவருக்கு வந்து முதல் மேடை. அவர் எழுதுவது அதிகம், பேசுவது குறைவு. அப்படி இருந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கும். எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இதை முதல் முறையாக மேடை ஆடுறாரு. அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த 2வது பீர் முகமது வந்து இளங்கலை வேதியியல் 2ஆம் ஆண்டு படிக்கிறாரு. 2 மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கணினியிலேருந்து தமிழுக்கு வந்தவர், இவர் வந்து வேதியியல் படிக்கிறாரு. இதில் ரொம்ப ஆர்வம் மிக்கவர். பள்ளி கல்லூரி காலத்திலேயே வந்து நிறைய மேடைகளில் வந்து பேசியிருக்காரு, பரிசுகள் வாங்கியிருக்காரு. ஓவிய திறமை கொண்டவர், கவி புனையும் ஆற்றலும் கொண்டவர். அரசு நடத்திய விழாவில் கூட கலந்துக்கிட்டு பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோர் பெயர்களில் அரசு நடத்திய விழாவில் வந்து கலந்துக்கிட்டு அதுலேயும் பரிசு பெற்றிருக்காரு. தம்பி பீர் முகமதியும் விக்னேஸ்வரனையும் உங்களை அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று தற்பொழுது விக்னேஸ்வரனை முதலாக உரை நிகழ்த்த வருமாறு உங்கள் எல்லோரின் சார்பாக அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நவில்தோறும் நூல்நயம் நிகழ்வில் வாரம் வெள்ளிக்கிழமை அன்று திருக்குறள் பற்றிய செய்திகளை குன்றக்குடி அவர்களின் வழி நின்று வழங்குவதற்காக, அதாவது கொஞ்சம் தமிழ் என மாறிவிட்ட இக்கால இளைஞர்களின் மத்தியில் கொஞ்சம் தமிழ் அல்ல, இது எங்கள் நெஞ்சை அள்ளும் தமிழ் என கூறுவதற்காக இணைய மேடையை அமைத்து கொடுத்த வள்ளுவர் குரல் குடும்பம், கற்க கசடர, வலைத்தமிழ் ஆகிய அமைப்புக்கு ஜமால் முகமது கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முதன்முறை என்றாலும் என்னை ஊக்கப்படுத்தி இணைய மேடை ஏறுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய மதிப்புமிகு பேராசிரியர்கள் இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கும் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளில் அரசியல் சமூகவியல்.
பொதுவாக அறநெறியில் நடப்பதற்காக பல நெறிநூல்கள் தோன்றியிருக்கின்றன. அந்த வகையில் இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னதுதான் திருக்குறள், உலக பொதுமறை. பொதுவாக கீதை, பைபிள், குரான் போன்றவைகள் எல்லாம் நம் கண்ணுக்கே புலப்படாத ஏதோ ஒரு உலகத்திற்கு செல்வதற்காக சொல்லப்பட்ட அறநெறி நூலாகும். ஆனால் திருக்குறளோ நாள்தோறும் நம் கண்ணில் புலப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்தில் ஒரு மனிதனானவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்க நெறி நூலாகும். உலக பொதுமுறையான திருக்குறள் தமிழ்நாட்டில் தோன்றியது. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருப்பவர்களுக்கே திருக்குறளை அறிமுகம் செய்து வைத்தவர்கள் வெளிநாட்டினவர்கள் தான். அந்த வகையில் ரஷ்ய மொழியியல் அறிஞரான லியோ டால்ஸ்டாய் அவர்கள் காந்தியடிகளுக்கு திருக்குறளை அறிமுகம் செய்து வைக்கிறார். காந்தியடிகள் லியோ டால்ஸ்டாய் அவர்களின் புதினத்தை படிக்கிறார். அதனில் உள்ள அறக்கருத்துக்களின் வழி அவர் ஈர்க்கப்படுகிறார். அவர் லியோ டால்ஸ்டாய் அவர்களுக்கு காந்தியடிகள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இப்படி அற எண்ணங்கள் தோன்றுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டு அதற்கு பதில் கூறும் விதமாக லியோ டால்ஸ்டாய் அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். இந்த அற எண்ணம் தோன்றுவதற்கு காரணம் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தோன்றிய திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் என்று குறிப்பிடுகிறார். அவர் இந்த எண்ணம் தோன்றுவதற்கான காரணமாக கூறப்படும் ஒரு திருக்குறளையும் இங்கு பதிவு செய்கிறார். இன்னா செய்யாமை அதிகாரத்தில் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நன்னையும் செய்துவிடல் என்னும் திருக்குறளையும் பதிவு செய்கிறார். இவ்வாறு லியோ டால்ஸ்டாய் அவர்கள் காந்தியடிகளுக்கு திருக்குறளை அறிமுகம் செய்து வைக்கிறார். இதே கருத்தையே பிரெஞ்சு மொழியியல் அறிஞரான ஏரியல் என்பவரும் பதிவு செய்கிறார். அவர் எல்லா நாட்டை சார்ந்தவரும் எல்லா மதத்தை சார்ந்தவரும் திருக்குறளை அவசியம் கற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதன் காரணமாக சர்ச்சை எழுகிறது. அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஏரியல் அவர்கள் ஒரு குறிப்பை தருகிறார். பைபிள் ஒரு மனிதனை கிறிஸ்துவராக உருவாக்குகிறது. திருக்குறள் ஒரு மனிதனை இஸ்லாமியராக மாற்றுகிறது. கீதை ஒரு மனிதனை இந்துவாக மாற்றுகிறது. திருக்குறள் மட்டும்தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது என்ற கருத்தை அங்கு முன்வைக்கிறார். இப்படி மதம், இனம், மொழி கடந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறளின் வழி குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அரசியல் சமூகவியல் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்கிறார். முதலில் சமூகத்தை பற்றி குன்றக்குடி அடிகளார் பேசுகிறார். ஒரு சமூகமானது தனி மனிதனில் தொடங்கி ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பமானது ஒரு சமூகத்தை கண்டு அந்த சமூகத்தை வழிநடத்துவதற்காக நெறிப்படுத்துவதற்காகவும் தோன்றுவதுதான் அரசியல் என்று குறிப்பிடுகிறார். ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு இனத்தையோ சாராமல் எல்லையை கடந்த மிகப்பெரிய உலகை தான் திருவள்ளுவர் அவர்கள் சிந்தித்துள்ளார். உதாரணமாக, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகத்தாரோடு பொருந்தி வாழக்கூடிய தன்மையை அறியாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள் என சமூகத்துக்கு ஒரு புதிய ஒழுக்க நெறியை சொன்னவர் திருவள்ளுவர். உலகத்தாரோடு நட்பு கொள்வது அறிவு. அந்த நட்பு எப்படி கொள்ள வேண்டும் என்பதை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. அதாவது உலகை நட்பாக்கி கொள்வது என்பது அறிவு. அந்த நட்பானது முதலில் இன்பமாகவும் பின்னாளில் துன்பமாகவும் கருதாமல் நடுநிலைமையாக ஒரே கோட்டில் அணுக வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்ற கருத்தையும் சமுதாயம் என்ற பகுதியில் குறிப்பிடுகிறார். இன்று உலக நாடுகள் சபை வலியுறுத்தக்கூடிய மனித உரிமைகள் பற்றிய செய்திகளையும் திருக்குறளில் வருகின்றன. மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு. அதாவது சிறப்பு தன்மை காரணமாக ஒருவருக்கு உயர்வு என்பது கிடையாது என்று திருவள்ளுவர் அவர்கள் கூறி மறுக்கிறார்கள். தொழிலின் அடிப்படையில் உயர்வு தாழ்வுகள் இல்லை என்ற கருத்திற்கு பாரதியாரும் ஒரு வரியை பதிவு செய்கிறார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம் என்று தெரு கூட்டும் பணிக்கும் புகழை சேர்த்தவர் தான் பாரதியார் அவர்கள். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுஅற நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனு ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்னும் இந்த கருத்துடன் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களும் குன்றக்குடி அடிகளார் அவர்களும் ஒத்திசைகின்றனர். இந்த கருத்தில் குறிப்பிடுவது, திருக்குறளை படித்து உணர்ந்தவர்கள் எவராயினும் அவர்கள் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று ஒருதலை பட்சமாக செயல்படுவார்களா என்ற கருத்தை குன்றக்குடி அடிகளாரும் மனோன்மணி அவர்களும் சிந்திக்கின்றனர். உழைப்பவர் உலகத்தை திருவள்ளுவர் அவர்கள் வெகுவாக பாராட்டுகிறார்கள். வேளாண்மை வழி மட்டுமே பொருளை சேர்க்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது உழவு தொழிலேயே சிறந்தது என்ற கருத்தை பதிவு செய்கிறார் திருவள்ளுவர். மற்ற தொழில்கள் எல்லாம் சிறந்தது இல்லையா என்று கேட்டால் மற்ற தொழில்களும் சிறந்ததுதான். ஆனால் உழவு தொழில் என்பது ஒரு படி மேல். காரணம், பிறருக்காகவும் உழுது தமக்காகவும்
உழுது உண்டு வாழ்வதனால் அது சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். தவறான வழியில் பொருளை சேர்ப்பது பயனை தராது என்று ஒரு குறளில் சொல்கிறார். சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல் பசுமட்களத்துள் நீர் பெய்து இயற்று. அதாவது தவறான வழியில் பொருளை சேர்ப்பது என்பது பச்சை மண்ணில் செய்யப்பட்ட பாத்திரத்தால் நீரை சேமிக்கும் ஒரு செயலாகும். அது யாருக்கும் பயன்படாது என்ற கருத்தையும் பதிவு செய்கிறார். இப்படி ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்ற செய்திகளை எல்லாம் திருக்குறளின் வழி நின்று சமுதாயம் என்னும் தலைப்பில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தில் இருந்துதான் ஒரு அரசியல் பிறக்கிறது, அதை நெறிப்படுத்துவதற்காக பிறக்கிறது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படி அரசியல் என்னும் தலைப்பில் குன்றக்குடி அடிகளார் சில கருத்துக்களை குறிப்பிடுகிறார். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டில் உள்ள அரசு எப்படி இருக்க வேண்டும், அந்த அரசை ஆளும் அரசன் எப்படி இருக்க வேண்டும், அரசை நடத்தும் மக்கள் எப்படி இருக்க வேண்டும், அரசை நடத்தும் அரசன் பொருளாதார அறிவுடன் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் அரசியல் என்னும் தலைப்பின் கீழ் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எடுத்துரைக்கிறார். முதலில் நாடு எப்படி இருக்க வேண்டும். உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. பசி பிணி பகை போன்றவைகள் எல்லாம் இல்லாத நாடுதான் சிறந்த நாடு என்று திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். நாட்டில் உள்ள அரசு எப்படி இருக்க வேண்டும். படைகுடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அதாவது ஆற்றல் மிகு படையையும் அறிவார்ந்த குடிமக்களையும் குறையற்ற அமைச்சையும் முறிபடாத நட்பையையும் மோதியளிக்க முடியாத அரணையும் உடையதே சிறந்த நாடு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு விட்டார். அரசை ஆளும் அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்ற குறிப்பையும் குறிப்பிடுகிறார். தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாண்பவருக்கு. அதாவது காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கையையும் அறிவுடைமையையும் துணிவையும் கொண்டவனாக ஒரு அரசன் இருப்பதே சிறப்பு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு விட்டார். அரசை ஆளும் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று செய்தியையும் குறிப்பிடுகிறார். அரசனின் தவறுகளை எடுத்துரைக்கும் நிலையில் மக்கள் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதாவது அரசனின் தவறுகளை இடித்து கூறாத மக்கள் இருக்கும் நிலையில் அந்த மக்கள் இல்லாத அரசன் பகைவர் இல்லாவிட்டாலும் தானே கெடுவான் என்ற செய்தியையும் குறிப்பிடுகிறார். மக்கள் எப்படி தவறுகளை இடித்திருக்க வேண்டும் என்று சொல்லும் அந்த நிகழ்விற்கு உதாரணமாக ஒரு புறநானூற்று பாடல் நினைவிற்கு வருகிறது. காயினல் அறுத்து கவரம் கொலினே மானிரவு இலதும் பல்நாட்கு ஆகும் 100 செரு ஆயினும் தமித்துப்புக்கு உனினே வாய் புகுவதெனினும் கால் பெரிதும் கெடுக்கும். அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடி ஆத்து நாடு பெரிதுணத்தும் மெல்லியன் கிழவன் ஆகி வைகளும் வரிசை அறியா கள்ளன் சுற்றமோடு பரிவுதவ பிண்டம் நச்சின் யானை புக்கம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று பிசிராந்தையார் அவர்கள் பாண்டிய மன்னனை வரியை முறையாக பெறுவாயாக என்று சொல்லி இடித்துரைக்கிறார். இது போன்று இக்காலகட்டத்தில் நம்மளால் இடித்துரைக்க முடியுமா அல்லது சொல்ல முடியுமா என்றால் கேள்விக்குறிதான். அப்படி அதையும் மீறி சொல்ல வேண்டும் என்றால் பல சட்டங்கள் பாயும் என்ற விதத்திலேயே வழக்குகளும் சட்டங்களும் அவர் மீது பாயும் என்ற விதத்திலேயே பலர் அஞ்சு நிற்கின்றனர். இந்த மாதிரி அஞ்சு நிற்கக்கூடாது என்று குன்றக்குடி அடிகளார் குறிப்பிடுகிறார். அரசனுடைய பொருளாதார அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்றும் குன்றக்குடி அடிகளார் குறிப்பிடுகிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லரசு. அதாவது முறையாக வரியை வசூலிப்பது, வசூலித்த வரியை காப்பது, காத்த வரியை முறையாக செலவிடுவது என்பதே ஒரு சிறந்த அரசை வழிநடத்தும் திறனாகும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். தவறான வழியில் வசூலித்தால் மக்கள் எப்படி அரசனை மனதில் கொள்வார்கள் என்று ஒரு திருக்குறளில் குறிப்பிடுகிறார். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதிகாரத்தை பயன்படுத்தி வரியை பெறும் அரசனானவன் இரவு நேரத்தில் ஈட்டியை காண்பித்து பொருளை பெறும் கொள்ளையனை போல் மக்கள் மனதில் காட்சியளிப்பான் என்று திருவள்ளுவரின் வழி நின்று குன்றக்குடியடிகளார் அவர்கள் எடுத்துரைக்கிறார். அரசன் மெய்மை அறிவதின் அவசியத்தையும் திருவள்ளுவரின் வழி குன்றக்குடியடிகளார் எடுத்துரைக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதன் உண்மைத்தன்மையை அறிந்தே ஒரு அரசனானவன் செயல்பட வேண்டும், தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படி மெய்மை அறிந்து செயல்படவில்லை என்றால் அந்த அரசனின் நிலை எப்படி இருக்கும் என்று பெரும் உதாரணமாக சிலப்பதிகாரத்தில் நாம் காண்கிறோம்.
பாண்டிய மன்னனால் கோவலனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பையே கூறலாம். இப்படி திருவள்ளுவர் பல கருத்துக்களை அரசியலில் எப்படியெல்லாம் ஒரு அரசன் இருக்க வேண்டும், நாடு எப்படி இருக்க வேண்டும், நாட்டில் உள்ள மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்திகளை எடுத்துரைக்கிறார். திருவள்ளுவரின் அரசியலில் விவாதத்திற்கு உரியது எது என்று குன்றக்குடியடிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார். என்னவென்றால் பெண்வழி சேரல் ஆகாது என்பதுதான் திருவள்ளுவரின் அரசியல் விவாதத்திற்கு உரியது என்ற கருத்து. பெண்ணேவள் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து. அதாவது மனைவி சொல் கேட்டு நடக்கும் ஆண்மகனை விட வெட்கப்படும் தன்மையை கொண்ட பெண்ணே சிறந்தவள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த விவாதத்திற்கு குன்றக்குடியடிகளார் ஒரு பதிலை தருகிறார். அதாவது கல்வி அறிவு இல்லாத அரசனுடைய மனைவியின் சொல் கேட்டை நடப்பதுதான் தவறு என்று குறிப்பிடுகிறார் என்ற செய்தியை குன்றக்குடியடிகளார் அவர்கள் எடுத்துரைக்கிறார். இப்படி எல்லா வகையிலும், அதாவது அறம், புகழ், கொடை, வீரம் போன்றவற்றை இருக்கக்கூடிய அரசனானவன் மக்கள் மனதில் எப்படி காட்சி தருவான்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறையோடு ஆட்சி செய்யும் அரசனானவன் அம்மக்களுக்கு தெய்வமாக கருதப்படுவான் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறார். இப்படி ஒரு சமூகத்தை நெறிப்படுத்த தோன்றிய அரசானது எதை கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் கடைபிடிக்க கூடாது என்ற செய்திகளை குன்றக்குடியடிகளார் எடுத்துரைக்கிறார். குன்றக்குடியடிகளாருக்கு நம் மக்களின் மீது பெரும் ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம் என்றால், நம் மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ இன்றைய இளைஞர்களுக்கோ அரசியலின் பால் ஒரு விழிப்புணர்வு இல்லை என்ற வருத்தத்தையும் பதிவு செய்கிறார். பொதுவாக இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய அடிகளாரின் மீது நமக்கு ஒரு கேள்விகள் எழும். பொதுவாக ஒரு நூலை எழுதுகிறவர்களோ அல்லது மேடையில் பேசுபவர்களோ அதன்படி நடந்து கொள்கிறார்களா அல்லது அதன்படி வாழ்கிறார்களா என்று கேட்டால் கேள்விக்குரியே. அந்த வகையில் குன்றக்குடியடிகள் அவ்வாறுதான் நடந்திருக்கிறாரா என்று கேட்டால் அவ்வாறு இல்லை. அவர் வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி அவர் அரசியல் சமூகவியல் பற்றிய கருத்துக்களை பேசியதோடு இல்லாமல் அதை தம் வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் முதலில் சைவ மடாதிபதியாக பொறுப்பேற்ற பொழுது குன்றக்குடியடிகளார் பல சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார். இதற்கு முன்பு இருந்த மடாதிபதிகள் யாரும் செய்ய முடியாத சீர்திருத்தங்களையும் இவர் செய்திருக்கிறார். அதாவது இன்று சட்டமாக்கப்பட்ட அன்னை தமிழில் அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் போன்ற பல சட்டமாக்கப்பட்டவைகளை சட்டமாக்கப்படுவதற்கு முன்பாகவே செய்தவர்தான் நம் குன்றக்குடியடிகளார் அவர்கள். இப்படி சமூகத்தை நேசித்த சமூக நீதி காவலராக, அதாவது காவி உடை தரித்த சமூக நீதி காவலராக திகழும் குன்றக்குடியடிகளார் அவர்களை போற்றி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி விக்னேஸ்வரன். நன்றி விக்னேஸ்வரன். மிக சிறப்பாக அமைந்திருந்தது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளும் இன்னும் கூட 5 நிமிடம் எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையிலே சிறப்பாக அமைந்திருந்தது உரை. அடிகளார் அவர்கள் கூறிய கருத்துக்களின் சாரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்ததாக தற்பொழுது பீர் முகமது அவர்கள் இணைவார். பீர் முகமது, வாங்க. தென்னன் மகளும் மாணவளாம், திருக்குறளின் மாண்புகளும் மாணவளாம், 10 பாட்டு மாணவளாம், 8 தொகையும் மாணவளாம், பொதிகை மலைதனிலே தோன்றி தவழ்ந்து வளர்ந்த அன்னை மொழியாம் தமிழ் மொழிக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்தியவனாக இந்த இணைய இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய முதுபெரும் அறிஞர் பெருமக்களுக்கும் எங்களுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், பேராசிரியை பெருமக்கள் மற்றும் இணைய இணைப்பின் மூலம் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இந்த மாலை நேரத்தினுடைய வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். முதலாவதாக ஈரடி குறள் உலகம் போற்றும் புகழ் என்பது திருக்குறளை பற்றி சிலாகித்து கூறப்பட்ட வார்த்தைகளாகும். இருப்பதோ ஈரடி, ஆனால் அளந்திருப்பதோ ஒழுக்க நெறிகளை கூறியிருப்பதோ ஒட்டுமொத்த உலகத்திற்கே பொருந்தும் என்று கூறும் அளவுக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய அதனுடைய விழுமியம் சார்ந்த அறிவியல் சார் கருத்துக்கள் நிறைந்த ஒரு நூலாக திருக்குறள் இருந்து வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக திருக்குறளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கவிதைகளால் பாராட்டி கூறப்பட்ட ஒரு அறிவியல் நூல் திருக்குறள். அத்தகைய திருக்குறளுக்கு பல பேர் விளக்க உரை எழுதி இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களின் மூலம் சீரிய பங்காற்றியவர் குன்றக்குடியடிகளார் என்பது மறுக்க முடியாத கருத்தாகும். அந்த வகையிலே இன்றைய தினம் நான் உங்களுக்கு மத்தியிலே புறஞ்சொல்லும் காலத்தினுடைய அருமையை கருதி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் சில தலைப்புகளில் விரிவாக பேசுவதற்கு
நான் பேச துவங்குகிறேன். முதலாவதாக புறஞ்சொல்லும் புண்மை. திருக்குறள் என்பது நடைமுறை வாழ்வியலினுடைய விளைவுகளை விளக்கக்கூடிய ஒரு நூல் என்றால் அது மிகையாகாது. குணங்களையும் குற்றங்களையும் அவற்றின் காரண காரியங்களையும் தெளிவாக விளக்கி பேசக்கூடிய ஒரு நூல் திருக்குறள். அத்தகைய அந்த திருக்குறளிலே தான் புறம் சொல்லுதல் எந்த அளவுக்கு தீமை என்பதை விளக்கி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த நூலிலே தான் புறங்கூறுதலை விட மோசமானதொரு குணக்கேடு பிரிதொன்று இருக்காது என்பது ஒழுக்க நூலார் பலரினுடைய கருத்தாகும். அதே போலத்தான் இது போன்று புறம் கூறி பொய் பேசி திரிவதினால் இந்த சமுதாயத்திலே பொய் வளர்கிறது, பகைமை வளர்கிறது, அல்லவை பெருகுகிறது, நல்லவை தேய்கிறது. இத்தகைய இந்த புறம் கூறுதலை கண்டித்துத்தான் வள்ளுவர் அதிகாரத்திலே பல குரட்பாக்களை இயற்றியிருப்பார். ஆக இந்த புறம் கூறி பொய் பேசி திரிவதினால் வேற்றுமை உண்டாக்கக்கூடிய அந்த வேற்றுமைகள் சமுதாயத்திலே பிரிவினையை தூண்டுகின்றன என்பது ஒரு மேனாட்டு அறிஞரினுடைய, ஒரு குவாரிட்ஸ் என்கின்ற ஒரு மேனாட்டு அறிஞரினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக இது போன்று புறம் பேசி திரிவதனுடைய தீமையை சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நாம் உணர்ந்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பரடிகள் அதனால் தான் அழகாக குறிப்பிடுவார்கள், குணங்களை சொல்லியும் குற்றங்களை பேசியும் வாழ வேண்டும் என்பதாக குறிப்பிடுவார்கள். அது என்ன சொல்லுதல் மற்றும் பேசுதல்? சொல்லுதல் மற்றும் பேசுதல் ஆகியவற்றிற்கு இடையேயான வேற்றுமைகளை நாம் சற்றே சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அவைகளுக்கு இடையேயான வேற்றுமைகள் மறைமுகமாக தோன்றும். இங்கு அப்பரடிகள் சொல்லுதல், குணங்களை சொல்லுதல் என்று எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், சொல்லுதல் என்பது ஒருவரிடத்திலே இருக்கக்கூடிய குற்றங்களை அவர் இல்லாத தருணத்திலே பிறரிடத்திலே போய் குறையாக புறம்பேசி திரிபவர்களை அப்பரடிகள் குறிப்பிடுகிறார். அதே போலத்தான் பேசுதல் என்பது குற்றங்களை பேச வேண்டும். அதாவது அவரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த விழுமிய கருத்துக்களை என்ன பின்னடைவுகளை அவரிடம் சென்று அவருடைய மனம் புண்படாத வகையிலே அவரிடம் எடுத்து கூறி பேச வேண்டும் என்பது அப்பரடிகளினுடைய கருத்து. குணங்களை சொல்லியும் குற்றங்களை பேசியும் வாழ வேண்டும் என்பதனுடைய விளக்கமாக அப்பரடிகள் அதனை குறிப்பிடுகிறார். அதே போலத்தான் ஒருவர் இல்லாத போது அவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பேசி வருவதுதான் இந்த புறம் கூறுதல், புறம் சொல்லும் புண்மை என்கின்ற அந்த கருத்தினுடைய சாராம்சம். புறம் கூறுதல் ஒருவர் இல்லாத போது அவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பேசி வருவதை குறிப்பிடுகிறது. அதனை கூடாதென்று தேவார பாடல்கள் கூட குறிப்பிடுகின்றன. ஆண்டாள் தன்னுடைய அருளச் செய்த திருப்பாவையிலும் கூட தீக்குறளை சென்றோதோம் என்று குறிப்பிடுகிறார். இங்கு குறளை என்று குறிப்பிடப்படுவது எதை என்று சொன்னால் அது கோல் கூறி திரிவதை குறிப்பிடுகிறது. கோல் கூறி அந்த தீக்குறளை சென்றோதோம் என்பதன் மூலமாக கோல் கூறி புறம் பேசி திரிவதை சென்றடைய கூடாது என்பதாக ஆண்டாள் குறிப்பிடுகிறார். அதே போலத்தான் இஸ்லாமிய அறவியல் இயக்கிய இலக்கியமாகவும் உயரிய மறையாகவும் கருதக்கூடிய வேதமாகிய திருக்குரானிலும் கூட புறம் பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்கின்ற ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கும். அதே போலத்தான் இறந்த உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் உண்ண தயாரா என்று அவர்களுடைய அந்த இறைவன் குறிப்பிடக்கூடிய அந்த வேதத்தினுடைய வசனங்கள் திருக்குரானிலே விளக்கப்பட்டிருக்கும். ஆக அத்துணை அறவியல் இலக்கியங்களும் புறம் கூறி பொய் பேசி திரிவதை வன்மையாக சாடி வருகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போலத்தான் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பிறர் குற்றங்களை பேசி புறம் பேசி திரியக்கூடியவர்கள் நடிப்பிலும் அவர்களுடைய நடிப்பிலும் பாவனையிலும் பாவனை காட்டுகிறார்கள். அவர்களுடைய அந்த நடிப்பிலும் பாவனையிலும் மயங்கியவர்களுக்கு மத்தியிலே ஒரு களங்கம் உண்டாகும். அந்த ஒரு களங்கம் இருக்கிறதே, அந்த களங்கத்தின் வழியே ஐயம் பிறக்கும். அந்த ஐயத்தின் வழியே சமுதாயத்தினுடைய மனம் கலந்த நட்பு பிரியும் என்பதை வள்ளுவர் இங்கே நமக்கு விரிவாக எடுத்து காட்டுகிறார். ஆக புறம் பேசி கோல் மூட்டி திரிபவர் தன்னுடைய நிலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த அறிவியல் இலக்கியங்களினுடைய கருத்தாக இருக்கிறது. சொற்களால் பகை வளர்க்கக்கூடிய ஒருவரினுடைய நெஞ்சம் எங்கனம் அறச்சார்புடையதாக இருக்க முடியும்? சொற்களால் புறம் பேசி தன்னுடைய வார்த்தைகளால் வஞ்சனை செய்து வரக்கூடிய ஒருவரினுடைய உள்ளம் நெஞ்சம் எவ்விதம் அறம் சார்ந்ததாக இருக்க முடியும் என்பதை இந்த அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்பதை நாம் உணர்ந்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நம்மால் இயன்றவரை புறம் பேசி திரிவதை முற்றிலும் தவிர்த்து வாழ்வது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதே போல புறம் பேசுவது மட்டும் தவறன்று, அத்தகைய புறங்களை செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று குறிப்பிடக்கூடிய அந்த செவியால் கேட்டு வருவது கூட குற்றம் என்று அப்பரடிகள் குறிப்பிடுகிறார்.
ஆக புறம் பேசி திரிவதும் குற்றம், அத்தகைய புறம் பேசி திரிபவர்களுடைய அந்த சொல்லாடலை கேட்பதும் குற்றம் என்பதை புறஞ்சொல்லும் புண்மை என்கின்ற கருத்தோட்டத்தின் கீழ் நான் இங்கு விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போலத்தான் இன்னொரு தலைப்பா பயனில சொல்லாமை. இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய உலகத்திலே பேச்சு அதிகரித்திருக்கிறது. ஒருவர் கூடினாலும் பேச்சு, இருவர் கூடினாலும் பேச்சு, ஒரு சபையா இருந்தாலும் பேச்சு. பேச்சு என்பதனுடைய ஒரு நோக்கம் பொருளை உணர்த்துவதுதான் சொல்லாட்சி. உள்ளார்ந்த உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டி உணர்வுகளை வளர்ப்பது சொல்லாட்சியினுடைய நோக்கமாயிருக்கிறது. கருத்து ஓட்டத்தை, எண்ண ஓட்டத்தை பிறருக்கு எத்தி வைப்பது சொல்லாட்சியினுடைய நோக்கமாயிருக்கிறது. ஆக அந்த சொல்லாட்சியிலே நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கருத்துக்களிலே அறிவியல் சார் கருத்துக்கள், பயனற்ற சொற்களை தவிர்த்திருத்தலின் மூலம் நாம் நம்முடைய நிலையை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். மனிதரிடம் வளரக்கூடிய பகை, பிளவு, மேலும் பொறாமை, போட்டி போன்றவற்றிற்கு காரணம் தகுதியற்றோர் தங்களுடைய சொற்களை அவர்களுடைய அந்த சொற்களை தகுதியான இடங்களிலே கூறுவது தான். இந்த அதிகாரம், இந்த குறள் இருக்கிறதே, இந்த பயனில சொல்லாமை என்கின்ற தலைப்பிலே நாம் இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், இந்த நாடு தங்களினுடைய பிடியிலே தான் உள்ளது என்று தங்களை குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் கூட தங்களுடைய வார்த்தைகளிலே பயனற்ற சொற்களை கையாண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். எவ்வளவு வன்மம் கலந்த சொற்கள்! ஒரு சமுதாயத்தினுடைய சிறுபான்மையினர் என்கின்ற ஒரு கூட்டத்தார் சிறுபான்மையினராக இருக்கின்றார்கள் என்பதற்காக ஒரு கூட்டம் இழிவுபடுத்தப்படுகிறது. இப்படி தங்களுடைய வார்த்தைகளால் தங்கள் உச்சபட்ச தலைவர்கள் என்பதை மறந்தவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய சொற்களிலே கவனமின்றி தங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால்தான் பயனற்ற சொற்களை பேசி பொழுதுபோக்கி கழிப்பவர்களை இளங்கோவடிகள் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், வருமொழியாளர் என்று இளங்கோவடிகள் ஏசி பேசுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் என்று வள்ளுவர் அழகாக குறிப்பிடுவார். அதாவது நெல்லோடு பதரும் சேர்ந்திருக்கிறது என்பதற்காக பதர் நெல்லாகிவிட முடியுமா? பதர் தூற்றப்படும், நெல் போற்றப்படும். அதே போலத்தான் ஒருவருடைய வார்த்தைகளே, ஒருவருடைய கருத்துக்களிலே பயனற்ற சொற்கள் எல்லாம் தூற்றப்படும். பயனுள்ள சொற்கள், மக்களுக்கு பயன் தரக்கூடிய சொற்கள் எல்லாம் போற்றப்படும் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உயிர் வாழ்பவன் யார்? திருக்குறள் ஒரு சமுதாய அமைப்பு நூல் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருக்குறளை நாம் எடுத்துக்கொண்டோமே, அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் மனிதன் ஒரு சமுதாய விலங்கு என்பதாக. சமுதாய விலங்கு என்பதனுடைய ஒரு கருத்து, மனிதன் இந்த சமுதாயத்திலே பலதரப்பட்ட மக்களோடு பழகுவதற்கும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் பலதரப்பட்ட மக்களை சார்ந்தவனாய் இருக்கிறான். மனிதன் ஒரு சமுதாய விலங்கு. சமுதாயத்தினுடைய கூட்டு வாழ்க்கையை வளர்ப்பதென்பது மிக நுண்ணிய ஆற்றல் என்பதை நாம் திருக்குறளின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒப்புரவறிதல் என்கின்ற அதிகாரத்திலே வரும் குறட்களுக்கு பெரும்பாலான உரையாசிரியர்கள் விளக்கம் எழுதும் போது உதவி செய்தல் என்கின்ற அந்த ஒரு பொருட்படவே தங்களுடைய அந்த உரையை கையாண்டிருக்கிறார்கள். உதவி செய்தல் என்ற தன்மையை விட பண்பை அல்லது இது ஈகை என்கின்ற தனி அதிகாரத்திலே வள்ளுவர் இதை குறித்து விளக்கி பேசியிருப்பார். ஈகை என்கின்ற அந்த இடத்தில் கூட உயர்ந்தவர், தாழ்ந்தவர், புகழ்தல், இகழ்தல் போன்கின்ற அந்த கருத்துக்கள் நிறைந்திருக்கும். ஆனால் ஒப்புரவறிதல் என்று குறிப்பிடப்படுவது எது என்றால், தன்னை போல பிறரை நினைத்தல் என்று குன்றக்குடி அடிகளார் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்பது வள்ளுவரினுடைய ஒரு குறளாய் இருக்கிறது. இந்த குறளுடைய கருத்து என்பது, உலகத்தோடு ஒத்து வாழக்கூடியவன், ஒத்த நடையை கையாளக்கூடியவன், தன்னை போல பிறரை நினைக்கக்கூடியவன், தனக்கு வேண்டிய நலவுகளை பிறருக்கும் நினைக்கக்கூடியவன், தனக்கு தான் விரும்பக்கூடிய பண்புகளை பிறருக்கு விரும்பி நலவை நாடக்கூடிய அந்த ஒத்ததறிவான் உயிர் வாழ்பவன், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் அழகாக தன்னுடைய வள்ளுவர் வரிகளிலே குறிப்பிட்டு காட்டுவார். செத்தாருள் வைக்கப்படும் என்பதனுடைய அந்த கருத்து என்னவாயின், சமூகத்தோடு பழகாமல், சமூகத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களோடு, அடித்தட்டு மக்களோடு இறங்கி பழகாமல் தன்னுடைய நிலையை தற்பெருமையால் கட்டமைத்துக் கொண்டவர்கள் எந்த அளவுக்கு செத்தாருள் வைக்கப்படும் என்று குறிப்பிடப்படும் அளவுக்கு வள்ளுவர் இங்கே சாடியிருக்கிறார். நெஞ்சத்தால் நாற்றம் எடுத்தவன் எப்படி குறிப்பிடப்படுகிறது? செத்தவன் என்று சொன்னால், ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரினுடைய அந்த இறந்த அந்த பிணத்தை நாம்
ஒரு 2-3 நாட்களுக்கு மேல் வைத்தோம் என்று சொன்னால் அந்த பிணத்தில் இருந்து துர்வாடை புறப்பட ஆரம்பித்து விடும். மேலும் அந்த துர்வாடையின் காரணமாக காற்று மாசுபட தொடங்கும். பல இன்னல்களும் துன்பங்களும் அந்த ஒரு இறந்த உடலின் காரணமாக ஏற்படும். ஆனால் இப்படி சமூகத்தோடு ஒத்ததறிந்து பழகாதவனை, தான் விரும்புவற்றை பிறருக்கும் விரும்பாதவனை செத்தாருள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆக இது போன்று வள்ளுவரும் சரி, திருவள்ளுவர் தன்னுடைய குறள்களின் வாயிலாகவும் அதற்கு தன்னுடைய முத்து போன்ற விளக்க உரைகளின் மூலமாக குன்றக்குடி அடிகளாரும் இந்த பங்காற்றி இருப்பதை நாம் பெரும்பாலும் காணலாம். ஆக இந்த திருக்குறள் போன்ற அறிவியல் சார்ந்த கருத்துக்களை நாம் நம்முடைய வாழ்விலே பயன்படுத்துவதன் மூலமாகவும் அதை கொண்டு பெறக்கூடிய தெளிவின் மூலமாகவும் நாம் நம்மை மனிதனாக தகவமைத்துக் கொள்ளலாம். அடிகளாரினுடைய உரைகளின் மூலமாகவும் வள்ளுவரினுடைய அந்த சீரிய குறளின் மூலமாகவும் அடிகளாரினுடைய உரைகளின் மூலமாகவும் நாம் நம்மை மனிதனாக சீர்படுத்தி சீர்தூக்கி நம்முடைய நிலையை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது மிகையாகாது. பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். காலத்தினுடைய அருமையை கருதி என்னுடைய உரையை திரையிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மீர் முகமது. மிக அருமையான உரையாகவே அமைந்திருந்தது. நன்றிங்க. காலம் அதிகமாகவே இருக்கிறது உங்கள் வசமே என்றுதான் நான் கூறுவேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பேசுனீங்க. அதுலயும் 2 பேருமே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடிகளார் அவர்கள் சொன்ன அந்த பெண்வழி சேரல், ஒப்புரவறிதல் ஆகிய அதிகாரங்களுக்கு ஒரு புது வெளிச்சம் அவர் தர்றாரு, புது விளக்கம் தர்றாரு. அதையெல்லாம் எடுத்து சொன்னீங்க. சொல்லுதல், குணங்களை சொல்லுதல், குற்றங்களை பேசுதல் அப்படின்ற ஒரு நுண்ணிய வேறுபாடு இருக்குது. அதை எடுத்து சொன்னீங்க. பேர் முகமது ரொம்ப நல்லா சொன்னாரு. சொல்லாட்சியின் நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னும், பயனில்லை சொல்லாமை அதை பத்தி சொல்லும் போது அவருடைய உள்ள குமரல் கூட நமக்கு தெரிய வந்தது. இருக்கணும் அந்த ரைட்டியஸ் ஆங்குவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கத்தான் வேணும். அது இண்டிக்னேஷன், ரைட்டியஸ் இண்டிக்னேஷன் கூட சொல்லுவாங்க, அது இருக்கணும், தவறில்லை. ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது அந்த கல்லூரியின் மாணவர்கள் இருவரும் சார்ந்த கல்லூரியின் பேராசிரியர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். முகமது இஸ்மாயில் இருக்கிறார், விஜயலட்சுமி அம்மா இருக்காங்க. அவர்கள் தங்களது கருத்துக்களை முதலில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விஜயலட்சுமி அம்மா வாங்க. ஐயா வணக்கம். அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு 2 மாணவர்களுமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க. ஆனா ஒரே ஒரு குறை ஐயா கதிரவன் ஐயா சொன்ன மாதிரி நேரம் இன்னும் இருக்கு. இன்னும் கூட 2 பேருமே ஆளுக்கு ஒரு 10 நிமிடங்கள் எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். தம்பி விக்னேஷ் ரொம்ப அழகா ஒரு மன்னன் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு அரசர் ஆட்சி செய்யக்கூடிய முறை எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், முத்தாய்ப்பா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி புறநானூற்று பாடல்ல இருந்து சான்று காமிச்சாரு. அதே மாதிரி அரசர்கிட்ட அன்னைக்கு போய் புலவர்கள் சொன்ன மாதிரி இடித்துரைத்த மாதிரி இன்னைக்கு போய் தலைமை பதவியில இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியுமா, சொன்னா சட்டம் நம்ம மேல பாயாதா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் கேட்டாங்க. தம்பி உங்களை மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு அரசு அதிகாரத்துல உட்காரணுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு திருக்குறள் எல்லாம் படிக்க வச்சு குன்றக்குடி அடிகளாரோட உரையோட சேர்த்து படிக்கும்போது இன்னும் கூட கூடுதலா நமக்கு சில பார்வைகள் கிடைக்குங்கிறனாலதான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு தலைமை பொறுப்பு இளைஞர்களுடைய கையில, உங்களுடைய கையில தான் போக போகுது. அதனால சட்டங்கள் பாயாத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். மிகப்பெரிய பதவிகள்ல நீங்க வகிக்கணும். இந்த மாதிரி மக்கள் மேலையும் இந்த மண் மேலையும் யாருக்கு மதிப்பும் அக்கறையும் அறம் சார்ந்த விழுமியமும் இருக்கோ அவங்களுடைய கைகள்ல ஆட்சியும் அதிகாரமும் பெரும்பான்மை போகணும். இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, சிறுபான்மை அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கிறது தான் சிக்கல் இருக்கு. பெரும்பான்மை இந்த மாதிரி அறம் சார்ந்த விழுமியம் சார்ந்தவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது சிறப்பான முறையில நம்ம நாடு போகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். தம்பி பீர் முகமது அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. புறம் சொல்லாமை பத்தி பேசிட்டு அதற்கான வேறுபாடுகள், சொல்லுதல் அப்படிங்கிறது என்ன, அந்த மாதிரி ஐயா கூட சொன்னாங்க. அந்த வேறுபாடுகளை பத்தி ரொம்ப அழகா எடுத்துரைத்தாங்க. அடுத்தது அவங்க பேசும்போது அவங்களுடைய உடல் மொழியை கவனிச்சேன். பீர் முகமது பேசும்போது அதை உள்வாங்கி அந்த உணர்ச்சி அவங்களுடைய முகத்துல தெரிஞ்சிச்சு. வெறுமனே அவங்க பேசுற மாதிரி இல்லாம அந்த கருத்துக்கள் அவங்களுடைய மனதை தொட்டதை நம்மளால உணர முடிஞ்சிச்சு. கண்டிப்பா உரையாசிரியர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. புறம் சொல்லாமை, பயனில சொல்லாமை, இதையெல்லாம் ரொம்ப சிறப்பா உள்வாங்கியிருக்காங்க.
இதை வந்து இன்னும் சில மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி, இதனுடைய நோக்கமே என்னன்னா, இதுல நிறைய மாணவர்கள் இன்னும் மேன்மேலும் வரணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். குன்றக்குடி அடிகளார் பத்தி தம்பி விக்கி சொல்லும்போது ஒரு கருத்து சொன்னாப்ல, என்னன்னா இதெல்லாம் சட்டங்கள் ஆக்குறதுக்கு முன்னாடியே குன்றக்குடி அடிகளார் வந்து அவங்களுடைய பார்வையில எல்லாமே நடைமுறைப்படுத்திட்டாங்க. இப்படி ஒருத்தவங்க தான் நமக்கு தேவை அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. சோ நிறைய சான்றோர்கள் இணைந்திருக்கிறாங்க. இத்தகைய வாய்ப்பு வழங்கியமைக்கும், அதே மாதிரி இஸ்மாயில் ஐயா தான் வந்து இதற்கு முனைப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாரத்தினோட ஜமால் முகமது கல்லூரி மாணவர்களுடைய இது முடிஞ்சது. இஸ்மாயில் ஐயாவுக்கு ஏகப்பட்ட பணிச்சுமைகள் இருந்தாலும் மாணவர்களுடைய நலன் தான் முதன்மை அப்படிங்கிறதோட செயல்படக்கூடிய ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி, இதை மிகச்சிறப்பா எடுத்து நடத்தக்கூடிய இந்த இணைப்புல இணைந்திருக்கக்கூடிய கதிரவன் ஐயா, இன்னும் நிறைய பேர் இதுல மிக சிறந்த முறையில பங்காற்றிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் ஜமால் முகமது கல்லூரியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி அம்மா, மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. உங்களது கல்லூரியை சேர்ந்த இன்னும் சில பேராசிரியர்கள் கூட இங்கே இணைந்திருக்கிறார்கள். அவர்களில் எவரேனும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கையை உயர்த்தலாம், அல்லது அல்லது மாணவர்கள் கூட தங்களது கையை உயர்த்தினால் அந்த வரிசை கிரமத்தில் நான் அழைப்பதற்கு எளிதாக இருக்கும். ஓகே, நம்முடன் அமெரிக்காவிலிருந்து ஐயா கலாநிதி சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆளுமை அவர். அடிகளார் மட்டுமல்ல, பல்வேறு அறிஞர்கள் அவர்கள் எழுதிய திருக்குறள் உரைகளை ஆழ்ந்து கற்று பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். இன்றைய உரை குறித்தும் அல்லது அடிகளார் குறித்தும் அடிகளாரது கருத்துக்களை குறித்தும் தங்களது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாங்க ஐயா. பேராசிரியர் வணக்கம். தலைவர்களுக்கு வணக்கம். நான் இந்த 2 பேருடைய உரையையும் இன்றைக்கு முழுமையாக கேட்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் ஜமால் முகமது கல்லூரி பேராசிரியர் இஸ்மாயில் அவர்கள் சரியான வகையிலே தங்களுடைய மாணவர்களை வழிநடத்துகிறார்கள் என்ற ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. அடுத்த தலைமுறையை நீங்கள் வள்ளுவர் வழியில் வாழ்வதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். அவர்கள் பேசுவது மேடைக்காக தயாரித்து பேசுவது என்பதற்கு மேலாக அவருடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்பதற்கு அது எந்த அளவுக்கு உதவி செய்யும் என்பதை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் திருக்குறள் படித்தோம், திருக்குறளை பற்றி பேசினோம் என்றால் திருக்குறள் படி வாழ்ந்தோமா என்ற ஒரு கேள்வி உரிய வயதிலே அவர்களுக்கு ஏற்படும். அப்படி ஒரு 100 பேர் அல்லது 1000 பேருக்கு ஏற்படும் பொழுது இன்றைக்கு நீங்கள் சமகாலத்திலே காணப்படுகிற சமூக குறைபாடுகள் பலவற்றை நீக்கி அவர்கள் உத்தம மனிதர்களாக, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்களாக அவர்கள் தங்களை அமைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த உரை என்பது வெறுமனே அவர்கள் திருக்குறளை படித்தார்கள், அடிகளாரை படித்தார்கள், அவற்றை பற்றி தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள் என்ற அளவிலே அல்லாமல் அதற்கு மேலாக எந்தெந்த குறைபாடுகள் இந்த சமுதாயத்திலே இருப்பதாக வள்ளுவர் கூறினாரோ அந்தந்த குறைபாடுகள் தங்கள் சார்பிலே இல்லாமல், தங்களை சூழ்ந்தவர்கள் சார்பிலே இல்லாமல் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு தலைமைத்துவ பண்பு அவர்களுக்கு கிடைக்கும். அதுதான் முக்கியமான நான் நினைக்கிறேன். இன்று பேசுகிறவர்கள் மட்டுமல்ல, இனிமேல் பேச வருகின்றவர்களுக்கும் கூட. விக்னேஸ்வரன் அவர்களுடைய உரையை பொறுத்தவரையிலே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் தன்மையை பற்றி கூறினார்கள். ஒரு வகையிலே திருக்குறளுடைய கருத்துக்களின் தொகுப்பு தன்மை கொண்டதாக, திருக்குறளுக்குள்ளே இன்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்ற பண்பை நான் அங்கே பார்த்தேன். பீர் முகமது அவர்கள், நாகூர்கனி அவர்களுடைய பேச்சு முக்கியமாக இந்த பிறர் குற்றம் கூறுதல், பேசுதல் போன்ற விடயங்களை, மற்றது இன்னொன்று அதோடைய பயனில சொல்லாமை என்ற அம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பேசின, பயனற்ற வார்த்தைகளை பேசுதல். இந்த பயனில சொல்லாமை பற்றி பேசும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. நீங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், நான் வெளியிலே இருந்து கனடாவில இருந்து பார்க்கிறேன். அரசியல் தலைவர்கள் பயனுள்ள விஷயங்களை பேசுகிறார்கள், ஓட்டுக்காக பேசுகிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்களும் சொல்ல வேண்டும், வெளியில சொல்ல இல்லாத, நாங்களும் வெளியில சொல்ல போறதில்லை அதை பற்றி. ஆனா இந்த பயனற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இது தொழிலாக செய்கிறவர்கள் இருக்கிறார்களே சமுதாயத்திலே. அதாவது பேச்சு என்பது, உரை என்பது ஒரு வியாபாரமாக மாறிவிட்ட, பண்டமாக மாறிவிட்ட சூழலை நாங்கள் வாழ்றோம். இப்ப எங்களுக்கு இந்த திருக்குறளை நம்பியே உழைக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
அவர்கள் திருக்குறள்படி வாழுகிறார்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அது இளம் தலைமுறை சிந்திக்க வேண்டிய கேள்வி. அப்ப அந்த விடயத்திலே இந்த இந்த வள்ளுவருடைய பயனில சொல்லாமை போன்ற கருத்தாக்கங்கள் திரும்ப திரும்ப எடுத்துரைக்கப்பட வேண்டும். விக்னேசன் அவர்கள் தம்பி சொன்ன விஷயத்திலே முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இந்த குறள் பற்றி நான் பல ஆண்டுகளாக சிந்தித்திருக்கிறேன். இப்பொழுது மட்டுமல்ல, 90களில் இருந்து 80களில் இருந்து சிந்தித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு திருப்தி எங்களுக்கு ஏற்படுகிறது. அதை சொல்ல வேணும் கட்டாயம். இந்த குறள் எப்படி ஒரு 2000 வருடங்களுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்றது. என்ன, இது ஆளுகின்ற அதிகார வர்க்கம் தாண்டவர்களுக்கு எதிரான, ஆட்சியிலே இருக்கின்றவனுக்கு எதிரான குறள். ஒரு மன்னனை பார்த்து, ஆளுகின்றவனை பார்த்து, நீ அதிக வரி போட்டால் நோக்கும் வழிப்பறை திருடனுக்கும் வேறுபாடு இல்லை என்று ஒரு அறிஞன் சொல்லுகிறான் என்றால், அதை அவன் பரம்பரையினர் எழுதி வைத்து உரை எழுதி கொண்டு வருகிறார்கள் என்றால், எந்த சமுதாயத்திலே அது நடந்திருக்கிறது? அந்த மன்னன் விட்டிருப்பானா? இது பரந்து கெடுக உலகு இயற்றியான் என்று சொல்ற இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இரண்டும் இருபால். இந்த உலகு இயற்றியான் என்றதங்க நிர்வாகம் செய்கிற மன்னனை வைத்துக் கொண்டால், அப்ப கொடுங்கோல் மன்னனையும் நிர்வாகம் சரியில்லாதவர்களையும் அழிந்து போக கடவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு சாபம் அங்கே இடப்படுகிறது. அவனை கொண்டு போய் அந்த வேலோடு நின்றான் என்பது தங்க இலக்கியங்களிலே நாங்கள் பார்க்கிற வழிப்பறை திருடர்கள், ஆறலை கல்வர்கள். அவர்கள் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு பறிப்பது போலத்தானே அரசாட்சியினுடைய ஒரு கலகக்குரலாக இந்த கலகக்குரலை எங்களுடைய பண்பாட்டு மரபு இவ்வளவு பத்திரமாக இன்று வரை பேணி வந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பகிரங்கமாக சொல்லி பாருங்கள், அரசாங்கத்துக்கு எதிராக அடுத்த நாள் உங்களை கொண்டு வைத்து விடுவார்கள். அப்ப வள்ளுவனுடைய இந்த குரலை பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ் சமுதாயம், இந்த ஒரு குரல் இந்திய இலக்கியத்திலே எங்கேயாவது கண்டிருக்க முடியுமா உங்களால? இந்திய இலக்கிய மரபிலே இந்த வேலுடன் நின்றான் இடுவென்றது போலும் என்ற அந்த கலக குரல் வள்ளுவனுடைய தனித்துவமான குரல். அது கட்டாயம் எடுத்து பேசப்பட வேண்டியது. மற்ற இந்த உரையிலே விஜயலட்சுமி அவர்கள், பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் தோன்றின அத்தனை கருத்துக்களுக்கு நான் உடன்படுகிறேன். நான் சொல்ல வந்த விஷயங்கள் பலவற்றை அவர் தொகுத்து சிறப்பாகவே கூறியிருக்கிறார்கள். அவருக்கு வாழ்த்தி இந்த மாணவர்கள் இப்படி இன்னொரு விஷயம் நான் கவனிக்கிறேன். போன வருஷமும் போன வாரமும் இந்த மாதிரியான உரைகள் நிகழ்த்தப்பட்ட பொழுது நாங்கள் மாணவர்கள் உரையாற்ற வேண்டும், மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சரி சொன்னீர்கள். ஆனால் வரவில்லை பல பேர். இந்த முறையும் பார்த்தால் இந்த 2 பேர் பேசிய கூட்டத்திலே மற்ற மாணவர்கள் ஏன் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்? ஏன் இவர்களை உற்சாகப்படுத்தாமல் இருக்கிறார்கள்? இது சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்தந்த 2 பேரும் பேசிட்டு வரட்டும் என்ற அளவிலே இருக்கிறார்களா? 40 பேர் அல்லது 30 பேர் கொண்ட வகுப்பிலே 2 பேர் பேசுகிறார்கள் என்றால் மிச்சம் 20-25 மாணவர்கள் பக்கத்திலே இருக்க வேண்டாம். அப்போ நான் நினைக்கிறேன் மாணவர்களுக்கு அந்த விதமான ஒரு கட்டுக்கோப்புணர்வு ஏற்பட வேணும். ஒருவர் பேசும் பொழுது மற்றவர்கள் அதை பாராட்டுகிற தன்மை அது கட்டாயம் வளர வேணும். அது முக்கியமான விஷயம் நினைக்கின்றேன் என்று கூறி மிக சிறந்த ஒரு அடுத்த வரலாற்றை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மிக்க நன்றி. ஐயா மிக்க நன்றி. மிக அருமையான உரை. இந்த மாணவர்கள் இருவரும் பேறு பெற்றவர்கள் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிலே அவர்களை வாழ்த்தி பேசினீர்கள். குறள் எப்படி காலத்தை விஞ்சி நிற்கிறது, ஒரு குறளை எப்படி மக்கள், ஒரு சில குறிப்பிட்ட குறள்களை மக்கள் எப்படி காப்பாற்றி கொண்டு இன்றைய காலம் வரையிலும் 2000 ஆண்டுகள் வரையிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் சிறப்பாக சொன்னது மட்டுமன்றி, பேச்சு கலை என்பது எப்படி பேசுபொருளாகவும் பொருள் சேர்க்கும் வழியாகவும் மாறிவிட்டது என்று அந்த ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினீர்கள். மிக்க சரி ஐயா. நகைச்சுவை என்ற பெயரிலே கூத்தடிக்கும் பட்டிமன்றம் என்ற பெயரிலே ஒட்டிய சமயத்து உருபொருள் எல்லாம் பட்டிமன்றத்து பாங்கறிந்து எருமின் என்று எழுதப்பட்ட அந்த பட்டிமண்டபம் என்ற வார்த்தை இன்று நகைச்சுவைக்கு பொருளாக மாறிவிட்டது என்பது பட்டிமன்றம் மட்டுமல்ல, பைசா மன்றமாக மாறிவிட்டது. காசு வாங்குறதுக்கான களமாக. அந்த வகையிலே மிக அருமையாக உரையாற்றினீர்கள். மாணவர்களை வாழ்த்தினீர்கள். மாணவர்கள்
தங்களது கருத்துக்களை இப்பொழுதும் ஐயா பேராசிரியர் அவர்கள் கூறிய பிறகாது எவரேனும் தங்களது கருத்துக்களை கூறுவதற்கு மாணவர்கள் முன் வந்தால் கையை உயர்த்தவும். இதற்கு முன்னர் பேசியவர்கள் அல்லது அடுத்ததாக பேச இருப்பவர்கள் எவரேனும் பேச விழைந்தால் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். சரி ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா, நான் வண்டியில வந்துட்டு இருந்ததுனால பேச முடியல. நம்மளுடைய மாணவ இளவல்கள் ரொம்ப அழகா பேசினாங்க. விக்னேஷா இருக்கட்டும், பீர் முகமதுவா இருக்கட்டும், அவங்க ஒரு மன்னன் எப்படி செயல்படணும்ன்றதையும் சொன்னாங்க. இவங்க புறம் பேசுதல் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அந்த உரையை உள்வாங்கி சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. வள்ளுவர் வழியிலேயே சொல்லணும் அப்படின்னா, பயனல்கும் விதை நெல்லை போல தேர்ந்தெடுத்து உழவு செய்யும் உரையாளர்களாகவே இவங்க இருந்தாங்க அப்படிங்கறத என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுறேங்கய்யா. ரொம்ப நல்லா பண்ணாங்க. வாழ்த்துக்கள்ங்கய்யா மாணவர்களுக்கு சொல்லிட்டு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா, மிக்க நன்றி. பேராசிரியர் தாமரை செல்வி நம்முடன் பாண்டிச்சேரியிலிருந்து இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. வணக்கம். அம்மா வாங்க. ரெண்டு மாணவர்களும் ரொம்ப அருமையா பேசினாங்க ஐயா. குன்றக்குடி அடிகளாருடைய கருத்துக்களை உள்வாங்கி திருக்குறள்லையும் அதை பொருத்தி காட்டி இந்த சமூகத்துக்கு அந்த திருக்குறள் கருத்து இன்றைக்கு எவ்வளவு தேவைன்றதை மிக அருமையாக இளம் பருவ மாணவர்கள் எடுத்து சொன்னது மிக அற்புதமாக இருந்தது ஐயா. இது போல பல மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும். சுப்பிரமணிய ஐயா சொன்னது மாதிரி மாணவர்கள் இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி இவர்கள் எப்படி பேசினாங்கன்னு சொல்லி தன்னுடைய கருத்துகளையும் பதிவு செய்திருந்தா இன்னும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையும். மற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்துவது போலவும் இருக்கும். பேச விருப்பமுடைய மாணவர்கள் இதுபோல நூல்களை கற்று தங்களுடைய கருத்துக்களை இந்த மாதிரி இணைய வழி வாய்ப்பு கொடுக்கும்போது பயன்படுத்திக்கிட்டாங்கனாக்கா மிக அருமையாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியும் வெற்றி பெறும். ஏன்னா நாமளா தேர்ந்தெடுத்து சில மாணவர்களை சொல்லும் போது இந்த நிகழ்ச்சியை கேட்டு வேறு சில மாணவர்களும் தாங்களே ஆர்வமாக வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. மாணவ சமுதாயம் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஐயா. இரண்டு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நிறைய நிகழ்ச்சிகளை தந்து மாணவ சமுதாயத்திற்கு ஊக்கமளிக்கக்கூடியவர்களாக இவர்கள் திகழ வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி அம்மா. அம்மையார் அவர்கள் தங்களது மாணவர்கள், எனது நினைவு சரியாக இருக்குமேனால் 4 மாணவர்களை முன்னர் அனுப்பி இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியிலே மாணவர்கள் வந்து பேசிய முதல் நிகழ்ச்சி அவர்கள் அனுப்பிய மாணவர்கள் மூலமாக நடைபெற்றது என்பதை நன்றியுடன் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இமயவரம்பன் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? வாங்க சார். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கு பேசிய இந்த 2 பிள்ளைங்களும் ரொம்ப அருமையா பேசுனாங்க. அதுல எந்த இதுவுமே கிடையாது. அதாவது இது வந்து இந்த ஜமால் முகமது கல்லூரிக்கே ஒரு பெரிய பெருமை தான் இது. அடுத்த வாரம் வரலையும் தான் இவங்களுடைய நிகழ்ச்சி இருக்குது. அதுல வந்து இது முத்தாய்ப்பா இந்த எல்லாருமே நல்லா தான் பேசினாங்க. அதுல இந்த 2 பிள்ளைகள் வந்து ரொம்ப இன்னும் மிக சிறப்பா பேசினாங்க. நம்ம கனடால இருந்து ஐயா பேசினாங்க. அவங்க வந்து ரொம்ப பிள்ளைங்களை ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப அருமையான இது. இந்த திருக்குறள் வந்து வேலோடு வென்றான். அது ஏன் வந்து அரசர்கள் இவ்வளவு நாள் விட்டுருக்காங்கன்னா, அரசர்கள் வந்து எப்பயுமே திருக்குறளை கவனிச்சதே கிடையாது. எந்த மன்னருமே வந்து திருக்குறளை கவனிக்கவே இல்லை, ஆதரிச்சதே கிடையாது. நம்முடைய தொல்லியல் அறிஞர் நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா இருக்காங்களே, அவரு அடிக்கடி சொல்லுவாரு, இது மக்களே கொண்டாந்ததுதான். இது மக்கள், நம்ம தான் இதை வந்து இவ்வளவு நாள் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். மன்னர்கள் யாருமே தூக்கிட்டு வரல. அவங்களுக்கு இதை பத்தி தெரியும். அவங்கள்ட்ட கொண்டு போய் சொல்றதுக்கு ஆள் இல்ல. கூட வச்சிருந்தவங்களா அந்த மாதிரி ஆளுங்க. அதனாலதான் திருக்குறள் வந்து இவ்வளவு நாள் நல்லபடியா வந்துட்டு இருக்கு. மக்கள் கையில இருந்ததால் தான். அதை மட்டும் நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதுதான் இனிமே வந்து நம்ம வந்து இதை வந்து யாராலும் ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த திருக்குறளை வந்து எந்த கொம்பனாலும் ஒழிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, எந்த குறளையும் எடுக்கவும் முடியாது. அது வந்து மக்கள் கையில எல்லாமே பரவிடுச்சு. இன்னும் நம்ம பரப்பிட்டு இருக்கோம். இப்ப இந்த நவில் தரும் நூல் நிலையம் வந்து இன்னும் இதை மிக சிறப்பா பிள்ளைகள்ட்ட எல்லாம் எடுத்துட்டு போகுது. காலங்காலமா வந்து இது தழைக்கும். வள்ளுவன் இவங்க வந்து அதாவது புதியதோர் உலகம் செய்யணும்னா
நிச்சயமா திருக்குறள் வந்து எல்லாருடைய மனங்களையும் போய் சென்று அடையணும். இப்ப இந்த 2 பிள்ளைங்க பேசுனாங்க, அந்த 2 பிள்ளைங்க கூட இதுல ஒன்றா போதும். ஒவ்வொருத்தவங்களா நம்ம கொண்டு வருவோம். நாள் ஆகட்டும், நம்ம பொறுத்து இருப்போம். நிச்சயமா காலம் வந்து நமக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஜமால் முகமது கல்லூரியில வந்து 11,000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. 4,000 பெண்களும் 7,000 ஆண்களும் படிக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து மாலை நேர கல்லூரி, பிள்ளைகளுக்கு வந்து பசங்களுக்கு வந்து காலை நேரம். இன்னைக்குதான் வந்து அவங்க பொருளாளரும் ஐயாவும் பேசிட்டு இருந்தாங்க, ஒரு இதுக்காக பேசுறாங்க. அப்ப பார்த்து நான் ரொம்ப வியந்தேன் நானு. பட் இவங்களால வந்து இதுதான் பிள்ளைகளை தான் நமக்கு கொடுக்க முடியும். அவங்கள வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கொண்டு வர முடியாது. ஆனா 11,000 பேர் படிக்கும் போது இனிமே வந்து ஒரு டிஸ்பிளே, ஒரு போர்டு போட்டு அதுல வந்து எல்லாருமே கலந்துக்கங்கன்னு சும்மா நம்ம வந்து ஒரு இதை வச்சா கூட ஒரு 100 பேர் கலந்துக்குவாங்க. நமக்கு வந்து நோக்கம் வந்து அவங்க கலந்துக்கிறது மட்டும் இல்ல, கலந்துக்கிட்டு அதை உள்வாங்கணும். திருக்குறளை வந்து உள்வாங்கணும். அது வந்து கேட்டாலே உள்ள போயிடும் சார். அது இப்ப நமக்கெல்லாம் வந்து 70, 60, 68 வயசு ஆகுது, இப்பதான் வந்து உள்ள போயிட்டு இருக்கு. பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லணும். வீட்டுல நம்ம பிள்ளைங்களை கூட அவங்க வந்து கேட்கறாங்களே, அவங்க கவனிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு திருக்குறள் சும்மா சொல்லுங்கன்னு ஏதாவது என்கரேஜ், அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கி கொடுத்து சொல்ல வச்சுட்டோம்னா பின்னாடி வந்து அது அவங்க மனசுல போய் உள்ள உட்காந்துக்கிட்டு அது அகலவே அகலாது. நம்ம செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப இலக்க நோக்கி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இந்த 2 பிள்ளைகளுக்கும் ரொம்ப அருமை. அதை விட இந்த இவங்க மேடம் பேசுனாங்க பாருங்க, விஜயலட்சுமி மேடம், அந்த பிள்ளைங்களோட இதை வந்து ஆய்ந்து ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அதாவது இதை விட பிள்ளைங்களுக்கு வேற பேர் கிடையாது. ஐயா கனடால இருந்து பேசுறாங்க, அவங்களுடைய வாழ்த்து இதெல்லாம் வந்து என்னைக்குமே நிலைத்து நிற்கும். இந்த இணையத்துல பிள்ளைங்க வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடியது. அவங்க பெற்றோர்களும் சரி, கல்லூரியும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. இதை அமைச்சு கொடுத்த நம்ம இந்த 3 அமைப்புகளுக்குமே நன்றி. சிஆர் ஐயாவுக்கு இதை ரொம்ப நன்றி சொல்லணும். இதை வந்து முன்னெடுப்பு செய்து இதை அருமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிட்டு விடைபெறேன். நன்றியா. நன்றி மேயரம்பன் ஐயா, மிக்க நன்றி. உங்கள் நட்பின் மூலமாகவும் உங்களுடைய தொடர்பின் மூலமாகவும் ஜமால் முகமது கல்லூரியிலிருந்து மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை இத்தனை காலமாக 7வது வாரம் இது மிகச் சிறப்பாக தொடர் சொற்பொழிவு ஆற்றுவதை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக குழந்தைவேல் ராமசாமி சார், ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? இருக்கீங்க இல்லையா? ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஜமால் முகமது கல்லூரி என்றால் அடுத்த நிலைக்கு உயர்த்தியவர்கள் இந்த இளவல்கள். அதுக்கு வந்து முகமது இஸ்மாயில் ஐயாவுக்கும் அவரோடு இணைந்திருக்கிற பேராசிரியர் விஜயலட்சுமி மற்றும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் இந்த குழந்தைகளை உருவாக்கியவர்களுக்கும் உளமார்ந்த நன்றி. கேட்பா பிடிக்கும் தகைவா கேளாரும் வேட்பு மொழிவதா சொல். அது போல தொல்வன்மையில் ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த 2 இளம் மாணவ செல்வங்கள் அழகாக கருத்துக்களை தொகுத்து வழங்கினார். பீர் முகமது வந்து அடிகளாருடைய கருத்துக்களை பேசினாரா இல்ல சொன்னாரா? உண்மையா? தம்மின் தம் மக்கள் அறுவடமை மாநிலத்து மண்ணுவிற்கெல்லாம் இனிது இல்லையா? அதனால சுப்பிரமணியம் ஐயா சொன்னது, மற்ற இங்க இருக்கிற அனைத்து சமூக நலம் விரும்பிகள் சொல்வதை நான் கூர்ந்து பல வாதங்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப வந்து நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் அதை நகைச்சுவையாக எடுத்தது உண்டு, உண்மையான்னு தெரியல. மேடையில பேசுறவங்க எல்லாம் பேசுறதுக்கு தாங்க பயன்படுவார்கள், வாழ்க்கையில் அவர்களே கடைபிடிக்க மாட்டார்கள் என்று. அதற்கு எதற்கும் ஒரு விதிவிலக்கு இருப்பதனால் இந்த இளவர்கள், இந்த 7 வாரங்களாக வந்த 14 இளவர்களும் உண்மையிலேயே வாழ்க்கையிலும் கடைபிடிப்பார்கள் என்று நம்புவோம். ஏனென்றால் யானைக்கு பலம் தும்பிக்கையில், மனிதருக்கு பலம் நம்பிக்கையில். அதனால வந்து இது சொற்பொழிவாக மட்டும் மாறிவிடக்கூடாது. ஐயா அவங்க இமயவர்மன் ஐயா ஒண்ணு சொன்னாங்க, அதை கருத்துல கொள்ளுங்கள். இதோட முடிஞ்சிருது இல்லைங்க. திருக்குறள் என்பது வாழ்வியல் நூல், அதனால மக்களிடையே இருக்கிறது. அதனால நீங்க ஒரு விளம்பரம் மாதிரி நீங்க இப்ப மின்னணு கல்வியில வைத்து நிறைய உங்களுக்கு அந்த டிஸ்பிளே போர்டு சொல்லுவாங்கல்ல, அதுல நீங்க போடலாம் இந்த வாரம் என்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு. குறைந்தது தமிழ் துறையில இருப்பவர்களாவது, ஏன்
யாரெல்லாம் மூச்சு விடணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் வந்து இணைந்து கொள்ளலாம். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. வினையான் வினையாக்கி கோடல் நினைக்கவள் யானையால் யானையா தற்று. இந்த 14 குழந்தைகளை மட்டும்தான் நீங்கள் வந்து காட்டினீர்கள் ஐயா. இமயவரம்பன் ஐயா சொன்ன மாதிரி 11,000 மாணவ செல்வங்கள் உங்கள் கைகளில் இருக்கின்றார்கள். அது ஒவ்வொன்றும் ஒரு மலர் செடி, ஒரு மா கன்று போல. அவர்களை வளர்ப்பது ஐயன் காட்டும் அறவழியில் அவர்களை வாழ வைப்பது நம் கைகளில் தான். எத்தனை பேருக்குன்னு தெரியல, ஏப்ரல் 26, 2016 வந்து மகாதேவன் போட்ட நீதிமன்ற மதுரை கிளையினுடைய திருக்குறள் வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கணும். அதை ஒட்டி மார்ச் 21, 2017 உதயச்சந்திரன் ஐயா போட்டது. இதையெல்லாம் ஒட்டி தான் இப்ப வந்து 57,000 பள்ளிகளில் இருக்கிற கிட்டத்தட்ட 11,000 நடுநிலை பள்ளிகள் 6, 7, 8, 9 இந்த வயது வருவதற்குள் இதை அவர்கள் உள்வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துலதான் பல முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. நான் இன்னும் ஒரு 2 நாள்ல சென்னைக்கு வந்துட்டு இந்த முயற்சியில உதவிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, அவங்க முகமது இஸ்மாயில் நினைக்கிறாங்க ஒரு நாளைக்கு சத்தம் போடாம அந்த நான் அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, பூனைக்குட்டி எலி பிடிக்கிறதுக்கு எப்படி போகும், அப்படியே நைஸா வந்து அறையில இருந்து ஐயா உங்களை எல்லாம் யாருன்னு தெரியாது நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா கூட நான் போறேன், அங்கேயே தான் நிக்க போறேன். நன்றிங்க ஐயா, மிகச்சிறப்பு. இப்ப ஜமால் முகமது கல்லூரி வழியாக இது விதை போட்டிருக்கின்றது. தமிழகத்தில் உள்ள எத்தனையோ கல்லூரிகள் பங்கேற்க வேண்டும். இது ஒரு தொடர் நிகழ்வு. இந்த முயற்சிகளுக்கு ஐயா இமயவரம்பன் ஐயா சொன்ன மாதிரி கற்கா கசர, திருவள்ளுவர் குரல் குடும்பம் மற்றும் வலைத்தமிழ் இந்த 3 அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து நடத்தி வருகின்ற இதை வந்து கதிரவன் ஐயா வந்து எங்க ஆசிரியர் சொல்லுவாரு, அடாது மழை பெய்தாலும் பாடம் நடத்தப்படும் என்று. அதனால தொடர் முயற்சி. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துகள். மீண்டும் நாம நேர்ல சந்திக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 1 மாதம் தமிழ்நாட்டில் இருப்பேன். யாருக்கு திருக்குறள் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் போய் நேர பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆர்வம். மீண்டும் சந்திப்போம் இல்லையா. நாளை மறுநாள் அமெரிக்கால இருந்து கிளம்புறேன். திங்கட்கிழமை காலையில வந்துட்டு சென்னையில இறங்கிடுவேன். கூடிய விரைவில் நேர்ல சந்திக்க முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்களை போல நாங்கள் அனைவருமே உங்களை சந்திப்பதற்காக ஆர்வத்துடன் தான் இருக்கிறோம். ஐயா சொன்னீங்க, நண்பர் இமயவரம்பன் சொன்னார் 11,000 மாணவர்கள் அல்லது 12,000 மாணவர்கள் இந்த கல்லூரியில படிக்கிறார்கள் என்று. 14 மாணவர்கள் அல்ல, 12 மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஜேஎம்சி மூலமாக, ஜமால் முகமது கல்லூரியின் மூலமாக கலந்து கொண்டிருக்கிற 10 பேர் கலந்து கொண்டு விட்டார்கள். அடுத்தது 2 பேர். அப்படி பார்த்தால் ஒவ்வொருவருமே ஒரு 1000-ல் ஒருவன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாம் நெருங்குகிறோம். அடுத்ததாக வேறு எவரும் கையை பேசுவதற்கு வாய்ப்பு கேட்கிறீர்கள் என்றால் கை உயர்த்துங்கள். இல்லையல் இல்ல, நம்ம யாரும் சொல்றீங்க? நித்யா விஜி என்ற மாணவி, மிக மகிழ்ச்சிமா, மிக்க மகிழ்ச்சி. வாங்க வாங்க. அனைத்து சான்றோருக்கும் வணக்கம் ஐயா. ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கிங்கம்மா, சின்ன அறிமுகம் பண்ணிக்க, யார் நீங்கன்ட்டு. அனைத்து சான்றோருக்கும் வணக்கம் ஐயா. நான் ஒரு பள்ளி பயிலும் மாணவி, பூஜா, பரணி பார்க் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, கரூர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் பல செய்திகளை வந்து அறிஞ்சுக்கிட்டேன். திருக்குறளின் அரசியல் சமூகம் பற்றியும் கிலாரின் திருக்குறள் கருத்து பற்றியும் அறிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பீர் முகமது சகோதரின் வேறுபாடு, அதாவது புறச்சொல்லும் உண்மை வேறுபாடுலாம் நல்லா எடுத்து சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைந்து விட்டது என்று நான் சொல்லுவேன். இந்த ஒரு மாணவி, நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தா நாங்க என்ன மகிழ்ச்சியா இருந்திருப்போம். விஜய் 11ஆம் வகுப்புங்க ஐயா, பரணி பார்க் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, கரூர். சரி, ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நாங்க தெரிவிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துகள், வாழ்த்துகள். எந்த பள்ளிக்கூடங்க ஐயா? எந்த பள்ளிக்கூடம்? கரூர் பரணி பார்க் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிங்க ஐயா, கரூர். வாழ்த்துமா, நன்றி. அவங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அடுத்து வராங்க அவங்க மாணவர்கள் நண்பர்கள், உன்னை சார்ந்த நண்பர்களே கலந்துக்க சொல்லுமா. என்ன நீ ஒரு ஆள் கிடையாது, உன்னுடைய கூட நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாங்க ஐயா. உன்னுடைய உறவுகள் எல்லாமே எல்லாரையும் கலந்து, நம்ம தான் எல்லாம் சொந்தம் தான். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நித்யா, மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
வாழ்த்துகள். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. கர்ஷனா, சரியா? கர்ஷனா சிவகுமார். கொஞ்சம் சத்தமாம்மா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. பரணி பார்க் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில படிக்கிறேங்க ஐயா. மகிழ்ச்சி, சொல்லுங்க. இவங்க வந்துட்டு இந்த பிரதர்ஸ் பேசினது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல வந்துட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். திருக்குறள்ல வந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு. அதுல இருந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. இதுல வந்துட்டு அந்த பயனிலை சொல்லாமை அப்படிங்கிறதுல வந்துட்டு புறம் குற்றம் இதெல்லாம் பேசாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பீர் முகமது பிரதர் சொன்னாரு. விக்னேஸ்வரன் அண்ணா வந்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, திருக்குறள் விளையலங்கள் இதை பற்றின ஒரு செய்திகள்லாம் சொன்னாரு. அவர் வந்துட்டு புறநானூறு சான்று ஒன்று சொன்னாரு. அது வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் பத்தி கத்துக்கிட்டேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சியம்மா. கர்ஷனா, என்னுடைய உச்சரிப்பு சரிதானா? கர்ஷனா தானே உங்க பேரு? ஆமாங்க ஐயா. கர்ஷனா, என்ன படிக்கிறீங்கம்மா? 11th ஸ்டாண்டர்ட். ரொம்ப மகிழ்ச்சிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. வேற யாரும் மாணவர்களோ அல்லது கல்லூரி மாணவர்கள் வேற எதுவும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நிகழ்ச்சியின் நிறைவுரை ஆற்றுவதற்காக ஐயா சிஆர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல 2 மாணவர்களுக்கும் வாழ்த்துகள். உரையை ரொம்ப சுருக்கமாக அமைச்சிக்கிட்டாங்க. என்ன கூட ஒரு 10 நிமிடம் பேசிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் அப்புறம் ரொம்ப சரியாக பேசினாங்க. அதில் வந்து கலாநிதி சுப்பிரமணியம் ஐயா சொன்ன மாதிரி அந்த முதல்ல பேசின விக்னேஸ்வரன் தம்பியை வந்து ஒரு செய்தியை சொல்லி, அதாவது சொன்ன உரையிலேயே என்னுடைய உள்ளத்தை வந்து கிளர்ச்சி அடைய செய்தது ஒன்று. இன்னைக்கெல்லாம் நம்ம பேசினோமா சட்டம் பாயுன்னு சொல்லிட்டு, சட்டம் பாயுன்னா நம்ம சுதந்திரமே வாங்கியிருக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மன்னர்கள், சங்ககால மன்னர்களில் வந்து சோழ மன்னர்களில் வந்து 50 விழுக்காடு வந்து புலவர்கள். இந்த தமிழ் சமூகம் மன்னர்கள் வந்து திருக்குறளை போற்றி இருக்கிறார்கள், திருக்குறள் வழி வாழ்ந்து இருக்கிறார்கள். கொங்கு பகுதியில் இருந்த மன்னர்கள் குறிப்பாக வந்து இதை ஓலையிலேயே வந்து எழுதி நாங்கள் இதன் வழி நடப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலந்தோறும் மன்னர்கள் வந்து கல்வெட்டில் இல்லையே ஒழிய எல்லா மன்னர்களும் போற்றியிருக்காங்கிறத வந்து இமய நம்ம நண்பருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து இளங்கோவடிகள் மன்னர், அவர் வந்து போற்றினால்தான் அவர் வந்து சிலப்பதிகாரத்தில் பூரா கருத்துக்களை வந்து அந்த நிறைவு பகுதியில் திருக்குறள் அதிகாரம் பூரா உள்ள வச்சுட்டார். அதே மாதிரி வந்து சீத்தலை சாத்தனார், திருத்தக்கத்தேவர், சோழர் அவையில் இருந்த இவர் 2 பேருமே, சேக்கிழார், கம்பர் 2 பேருமே திருக்குறளை போற்றியதால் இலக்கியங்களை எடுத்து ஆண்டு இருக்கிறார்கள். பரிமேழகர் காலத்திலேயே அரசர் இருந்தாங்க. அப்போ வந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு இந்தியாவிலேயே வந்து மிகச்சிறந்த ஒரு கல்வி தலமாக இருந்தது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் வந்து பல நூல்களையும் கற்று புறப்பொருள் வெண்பா மாலையிலிருந்து சங்க இலக்கியம், தொல்காப்பியம் எல்லாம் கற்று கிட்டத்தட்ட 40 நூலை வந்து தன்னுடைய இதில் வந்து மேற்கோளை காமிச்சிருக்காரு பரிமேழகர். கண்டிப்பாக வந்து நம்ம அரசர்கள் போற்றிருக்கவில்லை என்பது நம்ம அரசர்களுக்கு இழுக்கை சேர்க்கக்கூடியது. இது வரலாறு தான். கல்வெட்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து நூல்களில் வந்து காலந்தோறும் வந்திருக்காங்கன்னா, இந்த நூல் மக்கள்கிட்ட இருக்குன்னா, இந்த நூல் வந்து மக்கள் மனதில் புரட்சியை விளைவிக்கும் என்றால் நூலை அழித்திருப்பார்கள். அது கன்ஃபூஷியஸ்க்கு நடந்தது. சொல்லப்போனால் ஒரு 200 ஆண்டு காலம் ஒரு இருட்டறையில் கன்ஃபூஷியஸ் இருந்தார். அப்புறம் வந்து அது கன்ஃபூஷியஸ் வந்து மீட்டெடுக்கிறாங்க. நம்ம சூழல் வேற. கலாநிதி ஐயா சொன்ன மாதிரி இந்த இனம் எதை போற்றி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்று, விக்னேஸ்வரன் சொன்ன மாதிரி சட்டம் பாயுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நாம அதாவது ஒரு மன்னராட்சி காலத்துல வள்ளுவரால இவ்வளவு திறம்பட சொல்ல முடியும் அப்படின்னா, பயப்படாம சொல்ல முடியும் அப்படின்னா, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏன்னா இன்னைக்கு வந்து அமைச்சர்களே வந்து தம் மனம் திறந்து சில விஷயங்களை வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அது அதனால எல்லோரும் இந்த முதல்வரை வந்து என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு தெய்வமா பார்க்குறாங்க, பிரதமர் என்ன பார்க்குறாங்க தெய்வமா பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் தான் சொல்றாரு. அவனை இறைவனே நினைச்சிக்கன்னு சொல்லவே கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு சொன்னதை இன்னைக்கு நம்ம மனசுல உள்வாங்கி செயல்படணும். இங்க மேலை நாடுகளை நம்ம பார்க்கும்போது ஒரு இது சென்ற 2 மாதங்களுக்குள்ள நடந்தது, கனடாவில் நடந்தது. இங்க இருக்க தலைமை பொறுப்பில் இருக்கவர் வந்து போய் பேசிட்டு இருக்காரு. ஒரு தொழிலாளி, சாதாரண தொழிலாளி நிற்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையே பெரிய கஷ்டமா இருக்குது. சும்மா உட்காந்துருக்கலாம் ஏதோ வாங்கிட்டு போறாங்க, உழைக்கிறவங்களுக்கு வந்து சரியான ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு.
சரி வாங்க டீ சாப்பிட்லாங்கிறாரு. நான் டீ சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. பிரதமரையே வந்து பார்த்து நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் டீக்கு நன்றிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அப்போ இந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்ம ஊரில் வந்து இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்க மாணவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, நேற்று வந்து தினமணியில் ஒரு கட்டுரை வந்திருக்குது. ஒரு தியாகி, சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட தியாகியுடைய மகன், 85 வயது, பழனித்துறைன்னு சொல்லிட்டு நம்ம இதில் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர், முன்னாள் பேராசிரியர், அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அவருக்கு கூப்பிட்டு பேசி, எங்கள் அப்பா வந்து நாட்டுக்கு எவ்வளவோ பாடுபட்டார், நான் அவருடைய பையன் 85 வயதாகுது, அவங்க பாடுபட்டதெல்லாம் வீணாக போயிடுமோன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டதாக சொல்லி இந்த கட்டுரை ஆரம்பிக்கிறார். என்னுடைய தாத்தாவும் வந்து திருச்சியில் ஒரு ஆண்டு மத்திய சிறைச்சாலையில் இருந்தவர். 2 முட்டியும் அவருக்கு உடைஞ்சு போய், ஏன்னா கடலூரில் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து கைது பண்ணி அந்த கள்ளுக்கடை மறியல்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அவர் பங்கெடுத்துக்கிட்டு 2 முட்டியும் போயிட்டு 30-35 வயசுல 2 முட்டியும் உடைஞ்சு போச்சு. கடைசி 90 வயது வரைக்கும் இருந்தார். 60 ஆண்டுகள் அவர் நொண்டி தான் நடந்தார். அவர் 2 காலுமே அவருக்கு சரியாக இருக்க முடியாது, இழுத்து தான் நடப்பார். அவர் பண்ண தியாகம், இது மாதிரி எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்கெல்லாம் பண்ண தியாகத்தை வந்து நம்ம போயிட்டு இன்னைக்கு வந்து நம்ம மறக்காமல் இருக்கணும். நமது அது வந்து சில இன்னைக்கு சமுதாய சீர்கேடுகள்னு சில இதை நேற்று பட்டியல் விட்டுருக்காரு. என்னுடைய வேண்டுகோள் வந்து அனைவரும் அதை படிக்கணும். அதில் சொன்னது மட்டும் நான் சொல்லிடுறேன். அரசியலை பிழைப்பாக்கி, தொழிலாக்கி, வணிகமாக்கி அதை நியாயப்படுத்தும் அரசியல் செயல்பாடுகள், அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த ஒரு சொத்தை அபகரித்தல், அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி பொது சொத்தை தனதாக்கி கொள்ளுதல், சுயநல சிந்தனையுடன் பொது வாழ்வில் செயல்படல், உழைக்காமல் உயர வேண்டும் என்று எண்ணுதல், மக்கள் வரிப்பணத்திலிருந்து வரும் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சட்டப்படி ஆற்ற வேண்டிய பணிகளை செய்யாமல் மக்களை அவமதிப்பது, சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை செய்து அரசு துறைகளில் அதிகாரிகளும் அலுவலர்களும் பணம் சம்பாதிப்பது, சமூகத்தில் நடக்கும் தீய செயல்களுக்கு துணை போவது, தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு கூச்சமின்றி மக்களிடம் கையூட்டு பெறுவது, தீய வழியில் பணம் ஈட்டி பகட்டு வாழ்க்கையில் ஈடுபட்டு ஏழை எளிய மக்களை இயங்கச் செய்வது, தவறு செய்து தன் தந்தை தாய் ஈட்டிய பணத்தில் இளைஞர்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து இளைஞர்கள் என்ற அடையாளத்திற்கு மாசு கற்பிப்பது, பணம் தந்து அரசு பணிகளையும் அரசியல் கட்சிகளின் பதவிகளையும் பிடித்து பிழைப்பு நடத்துவது, பணத்திற்காக உயிருக்கு மேலான உரிமைகளை வாக்குரிமை வரை வணிகம் செய்வது, ஏழ்மையின் போர்வையில் சுயமரியாதையை இழப்பது, தவறு செய்து ஈட்டிய பணத்தில் பகட்டு வாழ்க்கையை கூச்சமில்லாமல் மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது, அறமற்று மருத்துவம் என்ற பெயரில் நோயாளிடம் பணம் பறிப்பது, கல்வி என்ற பெயரில் மாணவர்களை தகுதிப்படுத்தாமல் பணம் பெற்று சான்றிதழ் தருவது, கண் முன்னே நடக்கும் தவறுகளை தட்டி கேட்காமல் பார்த்து கொண்டு வாழாயிருப்பது, மற்றவரை சுரண்டியே வாழ்க்கை நடத்துவது, அத்தனையும் சிறுமை செயல்பாடுகள்னு பட்டியலிடுறாரு. என்னுடைய வேண்டுகோள் மாணவ சமுதாயத்துக்கு என்னன்னா, பெரிய அளவில் மாற்றத்தை நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலன்னா கூட அந்தந்த நீங்களும் நம்ம கிராமத்தில் நம்ம கவுன்சிலர்ஸ், சரியான கவுன்சிலர்ஸ் வரணும். அங்கே வார்டுலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனையே வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து வார்டுலேருந்து ஆரம்பித்து அடுத்த நிலைக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த நிலைக்கு போயிட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நாம் வந்து சரி அப்படி தான் இருப்பான், அரசியல்வாதிகள்லாம் அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் நம்மளை வளர்த்துட்டோம். விக்னேஸ்வரன் மாதிரி ஒரு இளைஞனுடைய மனதிலேயே தட்டி கேட்டால் என் சட்டம் பாயுங்கிற ஒரு பயம் வந்து உள்ளே வந்து உட்காந்துருச்சு. திருப்பூர் குமரன் பயந்திருந்தா உயிரை கொடுத்துருக்க மாட்டார். திருப்பூரில் எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு நம்ம நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் உயிருக்காக பயந்தா வந்து இருக்க முடியாது. நான் அதுக்காக வந்து உயிர் தியாகம் பண்ண சொல்ல கிடையாது. நான் கேட்கறது எல்லாமே மாணவ சமுதாயம் ஒன்றுபட வேண்டும், சிந்தனையை வந்து ஒருங்கிணைக்கணும், செயல்பாடும் ஒருங்கிணைக்க வேண்டும்னு ஒரு வேண்டுகோளை வந்து பழனித்துறையா அந்த கட்டுரை மூலமா வச்சிருக்காரு. தயவு செஞ்சு நான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னன்னா, குன்றக்குடி அடிகளார் மாதிரி அவங்க மாதிரி இருக்கக்கூடிய பெரும் சான்றோர்களின் கருத்துக்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புன்னு சொல்லிட்டு இந்த தலைப்போடு நினைக்காம உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இந்த கருத்துக்கள் பக்கம் வாங்க. ஏன்னா இவங்க சமூகத்தை சரியாக வழிநடத்திய துறவிகள், சமூகத்தை சரியாக வழிநடத்திய ஆன்மீக பெரியோர்கள், சமுதாய மாற்றம் காண விழைந்தவர்கள். ஊழுங்கிறது வந்து என்னன்னு ஒரு புது விளக்கம் சொல்லிருக்காரு. அந்த ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா புது புது சிந்தனைகள் வந்து நமக்கு இதில் வந்து கிடைக்கும். ஒரு குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, எது சமுதாய நோக்கமின்றி, எது பொதுநல நோக்கமின்றி செய்யப்படுகிறதோ அது எல்லாம் ஊழாக மாறும். சுயநலத்தோடு செய்வதெல்லாம் ஊழாக மாறும். அது நல்வினை தீவினையாக மாறும். அதே சமயத்துல எதையும் எதிர்நோக்காது, தன்னலம் கருதாது, பொதுநலம் மட்டுமே கருதி, இந்த மட்டுமேங்கிறது தேற்ற ஏகாரம்,
இது அண்டர்லைன் பண்ணணும்னு வச்சுக்கிறேன், சொல்லுவேன் நான். இது இந்த பொதுநலம் கருதி அதாவது பொதுநலம் கலந்த சுயநலம், சுயநலம் கலந்த பொதுநலம் அப்படி இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன் அப்படின்னு கூட அடிகளார் சொல்லுவார் அவர். அதனால இந்த மாதிரி ஒரு செயல் இருந்ததுன்னா அது நமக்கு வினையை சேர்க்காது, நமக்கு ஊழ்வினையை சேர்க்காது. ஏன்னா கடனென்ப நல்லவையெல்லாம்னு பின்னால சான்றாண்மை அதிகாரத்தில் சொல்லுவார். அதனால வள்ளுவத்தை முழுசா உள்வாங்கணும்னா நமக்கு கியாபி விஸ்வநாதம், அதாவது முதல்ல தாமரை அம்மா வந்திருந்தாங்க, அவங்க தாகூர் கலைக்கல்லூரி இது பாண்டிச்சேரி, அவங்க மாணவர்கள் முழுசா பேசுனாங்க. இப்ப அடுத்தது மாணவர்கள் பேசுறாங்க. ஏன்னா நாங்க பெரியவங்க எல்லாம் பேசி பேசி ஏன்னா எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சோம். அடுத்த தலைமுறையை வளர்க்கணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். கலாநிதி ஐயா சொல்லுமா, நீங்க 20 நிமிஷம் பேசுங்க, 25 நிமிஷம் பேசுங்க, ஆனா உங்க உள்ள கிடக்கை இப்போ உங்கள்கிட்டலாம் நாங்கள் பேசலன்னு வச்சுங்க, இன்றைய மாணவர் சமுதாயம் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமையே போயிடுது. ஆனால் இன்றைய மாணவ சமுதாயம் என்ன நினைக்கிறதுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரும் எடுத்துக்காட்டுது. அதனால் நீங்கள் 12 கல்வி நிறுவனங்கள் பங்கெடுக்கிறாங்க. ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் ஒரு 10 பேர், இப்போ பரணி பார்க்லேருந்து 2 பேர் வந்தாங்க. அது மாதிரி ஒரு 10 பேர் வந்தாவே 12, 10, 120 பேர் ஆகிடுது. அவங்க நீங்கள் நண்பர்களை கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, பேசுகிறவங்க மட்டும் இல்லாமல் நண்பர்களை கூப்பிட்டு வந்தால் ஒரு 200, 300 ஆகும். அத்தனை பேரும் இந்த உள்வாங்கி அடுத்த சிந்தனையில நம்ம செயல்படணும். நான் சொன்ன மாதிரி மாற்றம் நம் கிராமத்திலிருந்து ஆரம்பிக்கட்டும், நம்முடைய சிற்றூர்களிலிருந்து ஆரம்பிக்கட்டும். அப்புறம் பின்னால் அந்த அதிர்வலை பெருசா வரும்போது மேல இருக்கிறவங்களால் தாங்க முடியாது, கண்டிப்பா மாற்றம் வரும். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படிதான் நம்ம மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்பதான் நம்ம பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேணி காத்தல் என்பது இதுதான், அறவழியில் நடப்பது. அதனால முன்னோர்களை போற்றி அவங்கெல்லாம் நன்றியோடு நினைச்சு, நேற்று தான் அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு ஒன்று கொண்டாடினாங்க. அது மாதிரி நம்ம அவங்கள நன்றியோடு நினைச்சு, நீங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்த சொத்து இந்த தமிழ் இலக்கியம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த விலை மதிப்பு இல்லாத சொத்து திருக்குறள் அப்படிங்கிறத மனசில் உள்வாங்கி நாங்கள் அதை செயல் நூலாக மாற்றுவோம். இவரும் இலக்கியமாக பார்க்க மாட்டோம், பொருள் செய்வோம், அற வழியில் பொருள் செய்வோம், சமுதாயத்தை உயர்த்துவோம்னு ஒரு சூழலை அந்த மாணவர் சமுதாயம் எடுத்துக்கிச்சுன்னா இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய பெரும் வெற்றியை நான் பார்க்குறேன். நான் மற்றபடி ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பெரியவர்களும் உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்த முறையிலேருந்து கல்லூரியிலேருந்து ஒரு 2 மாணவர்களை தயார் பண்ணி, அப்பா நம்ம நண்பர்கள் தான் இப்போ நீங்கள் கேட்டுங்க, ஒரு 3 நிமிடம் உங்களுடைய பின்னூட்டமாக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி 2 பேர்த்த நீங்கள் அது தயார் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஒரு 2 பேர்த்த சொல்லி 3 நிமிடம் பின்னூட்டமாக, 3 நிமிடங்களுக்கு மிகாமல் உங்கள் நண்பர் என்ன பேசினாரு, நீங்கள் என்ன உள்வாங்கிட்டீங்க, ஒரு செய்தி எனக்கு கேட்டதில் ஒரு செய்தி மட்டும் சொல்லுங்கள், முழுக்க ஒரே பேச வேண்டாம். அது மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது ஒரு வேண்டுகோளை வச்சு ரொம்ப வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகச்சிறப்பான பின்னூட்டமும் நிறைவுறவாக அமைந்திருந்தது. ஊழ் குறித்த உங்களது வினை குறித்த தன்னலம் கருதாத பொதுநலம் கருதிய செயல் நல்வினையாகவோ தீவினையாகவோ மாறாது, வினையாக மாறாது என்றெல்லாம் கர்மாவாக வராது என்று அர்த்தம் நினைக்கிறேன். மிகச்சிறப்பா இருந்தது. மாணவர்களிடையே இருந்த வீரியம் எங்கே போனது அப்படிங்கிறது ஒரு அடிநாதமா இருந்தது உங்களுடைய இதுல. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் மாணவர்களிடத்துல இருந்த அந்த வீரம் எங்க போச்சுன்னு தெரியல. அநேகமா சினிமா தியேட்டர் வாசல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். வருத்தமான ஒரு விஷயம்தான். ஐயா எம்ஜி முகேஷ் கண்ணா, மிஸ்டர் முகேஷ் கண்ணான்னு பேசணும்னு கை உயர்த்தியிருக்கார். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் ஜமால் முகமது கல்லூரி இளநிலை 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறேங்கய்யா. சொல்லுங்க தம்பி, வாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுங்கய்யா. மகிழ்ச்சி. ஒரு சமூகத்தின் பெருமித அடையாளங்களில் ஒரு எழுத்தாளுமை இந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது என்றால் அது திருக்குறள். அத்தகைய சிறப்புமிக்க திருக்குறள் வேற எந்த உலகில் ஒரு மனிதனுக்கு மட்டும், ஒரு தமிழருக்கு மட்டும் இந்த திருக்குறள் எப்படிங்கிறது கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே ஒரு அடையாளமாக திருக்குறள் திகழ்கிறது. அரசியல், அறம், கல்வி, வணிகம், காதல் என்ற வாழ்வியல் அனைத்து தளங்களிலும் தமிழர்களுக்கும் தமிழுக்காக வழிகாட்டிய நூலாக நம் திருக்குறள் ஒரு சிறப்புமிக்க நூலாக திகழ்கிறது. அந்த வகையில் குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த நவில்தோறும் நூல் நயம் நிகழ்ச்சி மாணவராகிய எங்களுக்கு மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வள்ளுவம் வாழும் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி முகேஷ் கண்ணா. மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய உள்ள கிடக்கையை உணர்ந்து ஒரு மாணவர் தனது சகோதரர்கள் பேசியதை குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும்
பேசியதும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. என்னை போன்ற மாணவர்களுக்கு இது நாங்களும் பேசணும் என்ற ஒரு பங்கு எங்களுக்கு தாக்கம் ஏற்படுதுங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. மிக்க சிறப்பு. ஐயா, தலைவர் பேசுறதுக்கு அப்புறம் பேசக்கூடாது, இருந்தாலும் நான் ஒரே ஒரு இன்ஃபார்மல் தானே, இதுல என்ன இருக்கு பேசுறது? நம்ம ஐயா கதிரவன் சொன்னதுதான், இன்றைய மாணவர்கள் எல்லாம் சினிமா தியேட்டர்ல இருக்காங்களான்னு நீங்க இல்ல. நம்ம அப்பா வந்து அந்த காலத்துல நம்மள எல்லா இடத்துக்கும் கூட்டு போனாங்க. நம்ம கூட்டு போல, தவறு நம்ம கிட்டதான். இன்னைக்கு வந்து பிள்ளைகளை குறை சொல்றது வந்து என்னால பொறுத்துக்கவே முடியாது. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப அருமையான பிள்ளைங்க. எங்க அப்பா எங்க போனாங்கன்னா, மீட்டிங் எல்லாம் போனாங்கன்னா என்ன கூப்பிட்டு போவாங்க. தந்தை பெரியார்ட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க 7 வயசு 6 வயசுல. இத மாதிரி நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு போக முடியல. என்ன, நமக்கு வந்து நம்மள குறை சொல்லல நானு, நம்முடைய சூழல் அது மாதிரி. நம்மகிட்ட வந்து பொருள் கிடையாது. நம்ம பெற்றோர்கிட்ட பொருள் இல்ல, நம்மளை படிக்க வச்சாங்க. நம்மகிட்ட வந்து படிப்பு வந்துச்சு, நம்ம பொருள் சேர்க்கறதுல நம்ம கவனமா படுத்திட்டோம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க பாருங்க, ஏரியில இருக்கிற குப்பையை சுத்தப்படுத்தணும்னு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணம், குப்பையை போட்டது நம்ம தான், நாங்க தான் போட்டோம். அது எங்க பிள்ளைங்க தான் வந்து போய் எடுத்தாங்க. அதாவது இடையில வந்து தவறு வந்து நம்ம பொருள் தேடி நம்ம தான் அந்த மிஸ்டேக்கே நம்ம பண்ணியிருக்கோம். அதை நம்ம முதல்ல உணரணும். இன்னைக்கு வயசாயிட்டு சிலர் எல்லாம், முதியோர்லாம் ரொம்ப வருத்தமா பேசுறாங்க. அப்பா வந்து இதுல விட்டுறாங்க, அங்க விட்டுறாங்கன்னு பெரியவங்க எல்லாம். இவங்க வந்து அவங்க அப்பாவை எப்படி கவனிச்சாங்கன்னு பார்த்தாங்கன்னா இது மாதிரி பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் யாரும் ஒழுக்கமானவங்க கிடையாது. நான் வந்து நான் என்னையும் சேர்த்தா சொல்றேன். கதிரவன் ஐயாவை குறை சொல்லணுன்றதுக்காக இல்லை, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உங்க வரலாறு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து ரொம்ப சமுதாயத்துல உங்க அப்பா எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பானவங்க, நீங்களும் வந்து அது மாதிரிதான். இது வந்து பொதுவா சொல்லணுன்றதுக்காக நான் சொன்னேன், வேற ஒண்ணுல. அதே மாதிரி CR ஐயா வந்து இது நாங்க இதுக்காக சொல்ல, குறுநில மன்னர்கள் பார்த்தாங்க. இந்த மகாபாரத ராமாயணத்துக்கு கொடுத்த மரியாதை திருக்குறளுக்கு கொடுக்கவே இல்லை. இதை வந்து ஐயாட்ட வந்து நான் அவர் தனிப்பட்ட முறையில பேசுகிறேன், மன்னிக்கணும் இடையில பேசுறதுக்கு. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இந்த கலந்துரையாடல் இதனுடைய நோக்கமே வந்து கலந்து பேசணுங்கிறதா, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணுங்கிறதா. மிக்க மகிழ்ச்சி. மிக தெளிவா சொன்னீங்க கதிரவன். என்னுடைய நிலையை நீங்களே விளக்கிட்டீங்க. நீங்க இது வந்து கலந்துரையாடல். இதுல முதல்வர் தான் நான் சொல்லுவேன், கலாநிதி சுப்பிரமணிய ஐயா தான். அனுபவத்தில் மூத்தவர், துறை சார்ந்த அறிவும் சமூகம் சார்ந்த அறிவும் நிறைந்தவர். அவர் தான் முதல்வர். அதனால இதுல முதல்வருங்கிறது யாரும் இல்லைங்க. நம்ம எல்லோரும் மனம் திறந்து கலந்துரையாடுறோம். நம்முடைய ஒரே நோக்கம், வரும் சமுதாயம் சிறப்பாக அமைய வேண்டும், இன்னும் வளர்த்து எடுக்க வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும்ங்கிறது நம்முடைய எண்ணம்ங்க. நம்ம பொருளாளர் சொன்னாங்க, ஐயா கூட இங்க இருக்காங்க. CR ஐயா வந்து இந்தியா வந்த பிறகு அவங்கள வச்சிருந்து இந்த வள்ளுவத்துக்காக அவங்க கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி நடத்த போறதா சொன்னாங்க. அதை பெருமையா நான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா நான் வந்து அந்த 11,000 பேர் ஏன் இருக்காங்கன்னு சொன்னேன்னா, அவர் வந்து அந்த இடத்துல பேசி வள்ளுவத்தை நம்ம விதைக்க போறோம். இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்கோம் விவசாயத்தை. இது இன்னும் பலப்படும். ஐயா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் வச்சு நம்ம ஜமால் முகமது கல்லூரி வந்து இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி நமக்கு வந்து வழிவகை செய்து அவங்க பிள்ளைகளுக்கும் பயனுடையதா பண்ண போறாங்கன்றத வந்து நினைச்சு ரொம்ப இரும்பூது அடையிறாங்க. நான் மட்டும் இல்ல, நான் வந்து ஒரு ஃபேமிலி, வள்ளுவர் குரல் குடும்பன்ற ஒரு குடும்பத்துல இருந்து வந்துதான் நான் பேசுறேன். நான் தனிப்பட்ட முறையில நான் பேசல. அதுதான் ஐயா வந்து எப்ப சென்னைக்கு வராங்கன்றத அவர் கேட்டுட்டு இருந்தாரு. வந்து அவங்களுடைய வாய்ப்பு டைம் எப்ப இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது பண்ணி, அவங்க போட்ட கோட்டை கழட்டக்கூடாது, அங்க வந்து அந்த கோட்டு போட்டு அருமையா எல்லாம் பேசணும். அதுதான் எங்களுடைய ஆசை. நன்றிங்க. அடிக்கடி நான் புரிஞ்சுட்டேன், மன்னிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. செல்வராஜ் ஐயா பேசுறதை விட ஐயா கோட்டு போட்டுட்டு பேசுறது, ஐயன் திருவள்ளுவர் போட்ட கோட்டை தாண்டாம பேசினா பரவாயில்ல. இல்ல, இப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கோட்டு. நிச்சயமா, நிச்சயமா. மிக மகிழ்ச்சி ஐயா. நிறைவாக நமது நண்பர் செல்வராஜ் ஐயா அவர்கள் நன்றி உரையாற்றுவார். நன்றி கதிரவன் ஐயா. இந்த நவீனத்துறை நூல் அமைப்பின் 90வது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் இந்த 3 அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே நைவர் வழங்கிய மாணவர் விக்னேஸ்வரன் மிக அருமையாக பேசினார்கள். அரசியல் சமூகவியல் பற்றி பேசியது மிகவும் அருமையாக இருந்தது. அவர் பேசிய கொஞ்சம் தமிழ் என்ற நிலை மாறி எங்கள் நெஞ்சம் நிறைந்த தமிழ் என்று கூறியது மிகவும் மகிழ்வாக இருந்தது. அவர் வந்து இது வந்து மனிதனை மனிதனாக்கும் குரல் நெறி என்பது அவர் சொல்வது மிகவும் ஏற்புடையது. அடுத்தது
உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்ற ஒரு கருத்தை கூறினார் சொன்னார்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது உலகத்தில் உள்ள உயர்ந்தவர்கள் சொன்னதை ஒட்டி ஒழுகுதல் என்பதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஊரோட சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாத்தையும் ஊரோட சேர்ந்து வாழ முடியாது. உயர்ந்தவர்கள் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றி நடப்பதே தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது படைமலர்களுடைய கருத்தாக இங்கே இருக்கிறது. அடுத்தது இதிலே கலந்து கொண்டு பேசிய திரு பீர் முகமது அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். இந்த மாணவ செல்வங்கள் மிக தெல்ல தெளிவாக மிக அருமையாக நிதானமாக பேசினார்கள். இம்முறை மிகவும் அவர்களுடைய பேச்சு மிகவும் போற்ற தகுந்தது. புறங்குவாராமை பற்றிய கருத்தையும் குணங்களை சொல்லியும் குற்றங்களை பேசுவது என்பது பற்றியும் பயனில சொல்லாமை பற்றிய கருத்துக்களையும் சொன்னது மிகவும் பெருமைக்குரியதாகவும் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. இதில் அப்பர் அடிகள், ஆண்டாள், திருக்குரான், இளங்கோவடிகள் பற்றிய பல கருத்துக்களை அவர்கள் மேற்கோள் காட்டியது மிகவும் மகிழ்வாய் இருந்தது. அடுத்தது இந்த நிகழ்வை பற்றி பேசிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட திரு பேராசிரியர் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் தவறாமல் இதில் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவர் பேச செய்தது மிகவும் மனமகிழ்ச்சியை தெரிவித்தது. அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதில் பேசிய பேராசிரியை விஜயலட்சுமியும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அறம் சார்ந்த அரசியல்கள் இளைஞர்கள் கையில் உள்ளது என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். உண்மையிலே அது மிகவும் அருமையான கருத்து. அவளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பீர் முகமது புறங்கூறாமை பற்றி பயனுள்ள சொல்லாமை பற்றி கூறியது பற்றி அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஐயா அமெரிக்காவிலிருந்து பேசிய திரு கலாநிதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறோம். மாணவர்கள் கலந்து கொள்வது வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவும் என்று சொன்னார்கள். அவருக்கு தலைமை பண்பு வளரும் என்று சொன்னார்கள். வேலுடன் என்றான் பற்றிய கருத்து தனித்துவமானது. அடுத்தது மாணவர்களை இதில் பங்கெடுத்து பேசிய அவர்களை பற்றி பாராட்ட வேண்டும் என்று கூறினார்கள். அவர்கள் சொல்லியது என்னவோ உடனே திரு மாணவி நித்யா விஜி, அடுத்தது மாணவி கர்ஷனா, அப்புறம் கல்லூரி மாணவர் முகேஷ் கண்ணா ஆகியோர்கள் பங்கெடுத்துக் கொண்டு மாணவர்களை பாராட்டிய விதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது இதிலே பேசிய பேராசிரியை தாமரை செல்வி அருமையான பேச்சு, மாணவர்களை மனம் கவரும் பேச்சு என்று கூறினார்கள். அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கிறோம். அடுத்து பேசிய திரு இமயவரம்பன் மக்கள் இயக்கமாக இருக்கிறது திருக்குறள் என்று அழகாக சொன்னார்கள். அவருடைய கருத்துக்கள் பல ஏற்புடையதாக இருந்தது. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து குழந்தைகள் ராமசாமி அவர்கள் கருத்து பகிர்ந்து கொண்டமைக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றி. மாணவர்களுக்கு வாழ்த்து கூறியமைக்கும் அவருக்கு நன்றி. அடுத்து பேசிய மாணவி நித்யா விஜி, மாணவி கர்ஷனா, திரு முகேஷ் கண்ணா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவருடைய கருத்துரை சொன்னது எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் எனது கலர்ச்சியாக கலந்து கொண்டு முடிவுரையாக பேசிய திரு சிஆர் அவர்கள் அழகாக மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார்கள். அடுத்தது மன்னர்கள் போற்றிய நூல் திருக்குறள் என்று தன் அழுத்தம் திருத்தமாக அவர்கள் கூறினார்கள். அடுத்தது தியாகியின் மகன் நாட்டு நிலைமை பற்றிய பதிவினை அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். உண்மையிலே அது மிகவும் அருமையான பதிவு. உண்மையிலே இது கவனிக்க தகுந்த ஒரு பதிவு என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து இதில் கலந்து கொண்டு நயவுறு செய்த மாணவர்களை அறிமுகம் செய்த திரு சிஆர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு செய்த திரு கதிரவன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். கதிரவன் ஐயா, உங்களுடைய பணி ஆரம்பம் முதல் தொட்டே, அதாவது முதலிலிருந்து தொடங்கி கடைசி வரை உங்களது பணி மிகவும் அழகாக அருமையாக அமைகிறது. எல்லோரையும் ஒன்று சேர்த்து எங்களுடன் பங்களித்து எங்களுக்கு நல்ல வாய்ப்பினையும் தந்து பேச செய்த உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதிலே வலைத்தமிழ் வள்ளுவர் குரல் குடும்பம் கற்க கசன அமைப்பிற்கு இதை தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களது பேரார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதனை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கிறோம். இதில் சுரேஷ் ஒருவர்தான், அதாவது எந்த நிகழ்வையும் தள்ளிவிடாது அனைத்திலும் பங்கெடுத்து இந்த நிகழ்வுகளை பதிவு செய்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை இந்த 3 அமைப்புகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது விற்பரா குற்றம் ஏயின் அற்பரா ஆக்கம் அளவும் தரும். வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வளர்க தமிழ் என்று கூறி முடிவில் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.